அனைத்து மாணவர்களுக்கும் இனிய வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம அடுத்த சுற்று சரி நம்ம ஒவ்வொரு பாடலாக பார்த்து கொண்டு போகிறோம். சங்க செயல்களில் நம்ம பார்த்தது என்னென்ன பாடல்கள் பார்த்துருக்கோம் சொல்லுங்க. படுமலை பொழிந்து பார்த்தாச்சு, நகுதற்கிணறை பார்த்தாச்சு, இப்போ வாரலம் சரி பார்க்க போகிறோம். அப்போ மூன்று தான் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய தெரிவு வினாக்கள் நம்ம கொடுத்துருந்தது. எனவே அதையும் பார்த்துரும் என்ன பார்ப்போமா? உற்சாகம் இருக்கீங்களா? சார். ஓகே. அப்ப இந்த வாரலம் சேரி என்பது ஒரு குறுந்தொகை பாடல். சரியா? குறுந்தொகை பாடல். குறுந்தொகை அகத்திணை சார்ந்ததா புறத்திணை சார்ந்ததா சொல்லுங்க பாப்போம். அகம் சார்ந்ததா புறம் சார்ந்ததா? காதல் சார்ந்ததா வீரம் சார்ந்ததா? காதல். காதல் சார்ந்த ஒரு இலக்கியம் தான் குறுந்தொகை. சரியா? குறுகிய வரிகளை உடையது தான் குறுந்தொகைன்னு சொல்லப்படுது. சரியா? இப்போ அதன் அடிப்படையில் கவனிங்க பிள்ளைகள், இந்த இடத்துல இந்த வாயில் மறுத்தல் என்கின்ற ஒரு விடயம். சரியா? வாயில் மறுத்தல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஏன்னா இப்ப இது வந்து எந்த நிலத்துக்குரிய பாடல், எந்த நிலத்துக்குரியது ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. இப்போ நம்ம மருதம் சார். மருத மருத நிலத்தின் காதல் ஒழுக்கம் என்ன? ஊடல் சார். ஊடல். சரியா? அந்த ஊடலோடு சம்பந்தப்பட்ட ஒரு தான் காணப்படும். சரியா? ஓகே. எனவே இங்க பொய்க்கோபம் அல்லது ஊடல் என்று சொல்லக்கூடிய நிலையில வாரலம் சேரி என்கிற குறுந்தொகை பாடல் என்னத்தை சொல்லுது அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கத்தை முதல்ல பாருங்க, உங்களுக்கு ஒரு பந்தியில கொடுத்துருக்கேன். ஒரு ஆள் வாசிங்க பார்ப்போம். அதை வாசிங்க பார்ப்போம். நீங்களும் தொடர்பு படணும். சரி, டிஸ்கஸ் பண்ணி தான் படிக்கிறோம். இது புதுசா நீங்க படிக்கிறது இல்லை. நம்ம ஏற்கனவே படிச்ச விஷயத்தை நம்ம என்ன செய்யறோம், டிஸ்கஸ் பண்ணி அந்த ஆழமா தயாராகும். ஓகே, வாசிங்க பார்ப்போம். வாசிக்கிறேன் சார். வாயில் மறுத்தல். வாயில் என்பது தூது ஆகும். மருதநில ஒழுக்கமான ஊடலில் வாயில் மறுத்தல் முக்கியமான ஒன்று. மருத நிலத்திலே தலைவி காரணியாக அமைகின்றது. பரத்தையிடம் சென்று வந்த தலைவன் தலைவியின் ஊடலுக்கு அஞ்சுவான். அவன் தனது வீட்டுக்கு செல்லும் முன் பாணனை அனுப்பி தோழி மூலமாக தலைவிக்கு தெரிவிப்பான். சிலபோது தலைவனும் தோழியிடம் வாயில் வேண்டி நிற்பான். இந்நிலையில் பாணனின் தூதினை அல்லது தலைவனின் தூதினை தலைவி சார்பாக தோழி மறுப்பது வாயில் மறுத்தல் எனப்படும். வாயில் மறுப்பதும் வாயில் நேர்வதும் தலைவியின் மனநிலைக்கு ஏற்ப அமையும். வாயில் மறுத்தலுக்கு பழிச்சொல் ஏற்படல், பரத்தை ஒழுக்கம், நலனறிதல் போன்ற காரணங்கள் தோழியால் முன்வைக்கப்படும். ஓகே, வெரி குட். நல்லா வாசிச்சீங்க, ரொம்ப நன்றி. அப்ப இந்த இடத்துல பாருங்க, வாயில் அதாவது வாரலம் சேரி என்கின்ற பாடல் முக்கியமாக வாயில் மறுத்தல் என்கின்ற ஒரு ஒரு விடயமா தான் இருக்கு. அது பார்ப்போம். அது முழுமையாக படித்து முடிக்கும்போது வாயில் மறுத்தலா அல்லது வாயில் ஏற்றலா அப்படிங்கிறத பிறகு நம்ம பார்ப்போம். சரியா? ஓகே. இப்போ இந்த இடத்துல இந்த பாடல் மருதநில காதலோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாக தான் காணப்படுது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், மருதநிலத்திலே தலைவனும் தலைவியும் காதல் கொள்கின்ற நிலையிலே முக்கியமாக கற்பொழுக்கத்தில் சரி திருமணத்துக்கு பிறகு தலைவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டால், வளமையாக அந்த நிலம் வந்து ஒரு செழிப்பான நிலம், சரியா, வயல் சூழ்ந்த நிலமாக காணப்படுகின்றமையால் அது செழிப்பான நிலம் என்றபடியால் இவர் உழைத்து களைத்த மனதிற்கு ஒரு இதம் தருவதாக ஆடல் பாடல் கலைகளில் இருக்கக்கூடிய அந்த பரத்தையர் சேரிக்கு இவர்கள் போவார்கள். எனவே அங்குள்ள பெண்கள் மங்கையர்கள் ஆடல் பாடல் கலைகளில் அவர்கள், அதாவது ஆற்றுகை கலைன்னு சொல்றது, நிகழ்த்துகை கலைன்னு சொல்றது, சரியா. அதன் போது இவர்களும் எனது ரசித்து கொண்டிருப்பார்கள். எனவே ரசித்து கொண்டவர் என்ன செய்யணும், பார்த்துட்டு வரணும் வீட்டுக்கு. ஆனால் இவர்கள் என்ன செய்வாங்க, அங்கேயே தங்கிடுறது. சரி, அங்கேயே தங்கிட்டு குறிப்பிட்ட காலம் வந்த பிறகு தலைவியிடம் வரும்போது தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையில் ஒரு ஊடல் ஏற்படும். எனவே இது இப்போது தலைவன் என்ன செய்வான் அப்படின்னு கேட்டால், தலைவியிட்ட நேரடியாக போகிறதுக்கு பயப்படுவான். எனவே தான் வந்திருக்க செய்தியை அல்லது தான் வரலாமா வரக்கூடாதா என்கின்ற ஒரு ஒரு ஆயத்த நிலையை தோழியிடமோ அல்லது பாணனிடமோ சொல்லி அதற்கான வழிவகையை செய்வான். இதன் போது வாயில், அதாவது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையும் ஏற்படும், ஏற்றுக்கொள்ளாத நிலையும் ஏற்படும். பெரும்பாலும் ஏற்றுக்கொண்டு, ஏன்னா அந்த இடத்துல அந்த நிலத்தின் பண்பே அதுதான், பொய்க்கோபம். அது வளமே நடக்கிற ஒன்று அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கும். எனவே அதனோடு சம்பந்தப்பட்ட ஒரு பாடலாக தான் இந்த பாடல் சொல்லப்படுது. எனவே நம்ம இதெல்லாம் நல்லா படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் ரொம்ப விளக்கம் தேவை, நமக்கு நேரத்திற்கு கருதி நம்ம நேரடியாக என்ன செய்யணும்னு கேட்டால் பாடலுக்கு போவோம். அதில் அடிப்படையில் பாருங்கள், கடைச்சங்க புலவர்கள் ஒருவரான இவர் யார், பரணர் ரொம்ப முக்கியமானவர். கடைசங்க புலவர்கள் ஒருவரான இவர் கபிலரின் நண்பர் ஆவார்.
குறுந்தொகை, அகநானூறு, புறநானூறு, நற்றிணை, பதிற்றுப்பத்து ஆகிய நூல்களில் எல்லாமாக 82 பாடல்களை பாடியுள்ளார். சரி, இதெல்லாம் நமக்கு ஒரு அறிவுக்கு விளங்கிக் கொள்ளணுமே ஒழிய இதை வந்து அதை எழுத வேண்டிய அவசியம் இருக்காது. சரியா? ஓகே. அதன் அடிப்படையில் பாருங்கள், திணை வந்து மருதம், துறை வந்து துறைனா என்னது? அந்த பாடல்கிட்ட சுருக்கம் என்னத்தை சொல்ல வருது? அவ தோழி தலைமகனுக்கு வாயில் மறுத்தது, அது தூது செல்ல மறுத்தல் அப்படிங்கிறது வருது. எனவே வாயில் நேர்ந்ததும் உண்டு, வலிந்தும் பொருள் கொள்ளுதலின் அடிப்படையில் வாயில் நேர்ந்ததும் உண்டுங்கிறது நம்ம பிறகு செய்யுள் பிறகு படித்த பிறகு நம்ம உங்களுக்கு தெரியும். சரியா? தலைவன் தலைவியை பிரிந்து பரத்தையோடு வாழ்ந்து வந்தான். சரியா? விளங்குதா பேசுறது? வாழ்ந்து வந்தான். இப்பொழுது அவன் தன் மனைவியோடு வாழ விரும்புகிறான். தலைவி மிகுந்த கோபமாக இருப்பாள் என்பதை உணர்ந்த தலைவன் தோழியை அணுகி அவளை தன் சார்பாக தூது செல்லுமாறு வேண்டுகிறான். ஆனால் தோழியோ தலைவி அழகிழந்தமையும் அவளுக்கு பழிச்சொல் உண்டாதலையும் கூறி தலைவனுக்கு வாயில் மறுக்கிறாள். அப்போ விளங்குதா? இப்போ இந்த அடிப்படையில் சொல்லப்படுது. அப்போ தலைவன் தலைவி பிரிந்து பரத்தையோடு வாழ்ந்து வாரான். இப்பொழுது அவன் தன் மனைவியோடு வாழ விரும்புகிறான். இப்போ நிகழ்காலத்தில் தலைவி மிகுந்த கோபமாக இருப்பாள் என்பதை ஒரு அந்த தலைவன் தோழியை அணுகி அவளை தன் சார்பாக தூது செல்லுமாறு வேண்டுகிறான். ஆனால் தோழியோ தலைவி அழகிழந்தமை, அவள் அழகிழந்து இருக்கிறாள், அவளுக்கு பழிச்சொல் உண்டாகியிருக்கிறது. எனவே அதை கூறி வாயில் மறுக்கிறாள் என்ற அடிப்படையில் இந்த பாடல் போகுது. சரியா? வலிந்து முயன்று, இதை நல்லா கவனிச்சுக்கணும், வலிந்து முயன்று பொருட்கொள்ளுதலின்படி தலைவிக்கு பழிச்சொல் உண்டாதலை தடுக்க தோழி தலைவனை நெறிப்படுத்தி அவனுக்கு உதவி செய்வதாக கூறியதும் இதனுள் அடங்கும் என்பது. இது வந்து வலிந்து முன்ன, அதாவது அந்த இயல்பின் அடிப்படையில் இப்போ தலைவிக்கு வந்து பழிச்சொல் சாதாரணமாக உண்டாகுது, அது தவிர்க்க முடியாது. இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக படத்தை அப்போ இவன் வாயில் மறுத்தால் திரும்ப அங்கேயே போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எனவே இது நீட்சி அடையும் எது இவ்வாறான பழிச்சொற்கள். எனவே அதனை தடுப்பதற்காகவும் இனி ஒழுக்கமாக இரு அறநெறியின்படி வாள் என்கின்ற ஒரு புத்திமதியை கூறி வாயில் ஏற்றதையும் இதில் சொல்லப்படுதுங்கிற அடிப்படையில் நம்ம அதை புரிந்து கொள்ளணும். சரியா? பார்ப்போம். அதன் அடிப்படையில் நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால் நேரடியாக பாடலுக்கு போவோம். பிள்ளைகள் பாருங்கள், வாரளம் சேரி தாரனின்றாரே அலராகின்றான் பெரும காவிரி பலராடு பெருந்துரை மருதோடு பிணித்த ஏந்து கோட்டி யானை சேந்தன் தந்தை அரியலம் புகவின் தோட்டு வேட்டை நிறைய உள்வாள் இளையர் பெருமகன் அலிசி ஆர்காட் அன்னவள் பழிதீர் மாநலம் தொலைவன கண்டே. அப்போ நம்ம அதை நல்லா சந்தி பிரித்து வாசிக்கும்போது, வாரளம் சேரி தாரல் நின் தாரை அலராகின்றாள் பெரும காவிரி பலராடு பெரும்துறை மருதோடு பிணித்த ஏந்து கோட்டு யானை சேந்தன் தந்தை அரியல் அம்புகவின் தோட்டு வேட்டை நிறைய உள்வாள் இளையர் பெருமகன் அலிசி ஆற்காடு அன்னை இவள் பழிதீர் மாநலம் தொலைவன கண்டே. ஒரு ஆள் வாசிங்க, செய்யல வாசிங்க. வாரளம் சேரி தாரல் நின்றாரே அலராகின்றாள் பெரும காவிரி பலராடும் பெரும்துறை மருதொடு பிணித்த ஏந்துகோட்டு யானை சேந்தன் தந்தை அரியலம் புகவினம் தோட்டு வேட்டை நிறைய உள்வாள் இளையர் பெருமகன் அலிசி ஆற்காடு அன்னை இவள் பழிதீர் மாநலம் தொலைவன கண்டே. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு செயலையும் நம்ம அக்கு வேற அணிவர், அதான் திரும்ப அடிக்கடி சொல்லி அக்கு வேற அணிவர். ஒரு சொல் கூட என்னது விடாமல், ஒரு சொல்லின்ற பொருள் நமக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது. அதான் 100 வீதம் தெளிவாகிறதுங்கிறது. சரியா? மேலோட்டமாக நுனிப்புள் மேயக்கூடாது. எனவே நம்ம என்ன செய்ய போகிறோம்? இப்போ ஒவ்வொரு சொல்லுக்குமான பொருளை நம்ம பார்க்க போகிறோம். எனவே இந்த இடத்துல வாரல் என்றால் என்னது? வர வேண்டாம். அள்ளுங்கிறது பாருங்கள், அல் அப்படிங்கிற ஒரு எதிர்மறை வினை இருக்குன்னா, அப்போ வாரல் என்பது வர வேண்டாம், வருவதை கைவிடு. சேரி என்றால் என்னது? ஒரு வாழ்விடம், ஒரு தெரு. சரியா? ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய ஒரு 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 வாழ்விடம், அப்படி வச்சுக்கொள்ளுங்களேன். ஓகே. தாரல் என்றால் தர வேண்டாம். வாரல் என்றால் வர வேண்டாம், தாரல் என்றால் தர வேண்டாம். நின் என்றால் உனது, நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மான்னு பாட்டில் இருக்கு. நின் என்றால் உனது. தார் என்றால் மாலை, தார் என்றால் மாலை. அலர் என்றால் பழிச்சொல், அலர் என்றால் அலர் தூற்றுதல். அலர் தூற்றுதல்னா பழி சொல்லுவாங்க. யார் பழி சொல்றதுன்னு கேட்டால் பெண்கள் தான் பழி சொல்லுவாங்க. பெண்களை பற்றி பெண்களே பழி சொல்லுவாங்க. அப்போ அலர். பெருமை என்பது பெருமானே, அது தலைவனே. காவிரி என்பது காவிரியார். இப்போ கூட பிரச்சனை பெருசாக போய்கொண்டிருக்கு, கேள்விப்பட்டீங்கன்னா த்ரிஷா விஜயோட ஒப்பிட்டு பிரச்சனையாகி இப்போ உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்காரு, இன்றைக்கு நடந்தது. சரியா? ஓகே. அப்போ காவிரியார். பலராடு என்பது பலர் வந்து நீராடும். பெரும்துறை என்பது பெரிய நீர்த்துறை. மருதுரை என்பது மருத மரத்தோடு. பிணித்த என்பது கட்டிய. ஏந்து என்பது உயர்ந்த. சரி, அப்போ நம்ம கையேந்துறதுன்னா கையை உயர்த்தி பிடிக்கிறதுனா ஏந்து. நம்ம அன்றைக்கு பார்த்தோம் என்னது? எங்க அந்த படுமலை பொழிந்தில் பார்த்தோம், அந்த அனந்த் என்னன்னு பார்த்தோம், அந்த அண்ணாந்து பார்க்குறதோட சம்மந்தப்படுத்தி பார்த்தோம். என்ன பார்ப்போம், ஒரு ஆள் சொல்கிறான்னு பார்ப்போம்.
எதுக்கு நம்ம அதை சொன்னது? சொல்ல பொருள் கொள்ளும்படி நம்ம அண்ணாந்து பார்த்தோம்னா மேலே பார்க்கறதுன்னு சொன்னேன். படுமலை புனித ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அனந்தண்ண அனந்தண்ணன்னு ஒரு சொல்லுன்னு பார்த்தோம். அப்போ நம்ம அண்ணாந்து பார்த்தா அது மேலே தான் பார்ப்போம். அப்போ மேல் மேல் நோக்கி நாட்போல அப்படின்னு பொருள் கொண்ட ஞாபகம் இருக்கா? பாம்பின் படம் சார். ஆ, பாம்பின் படம் மேல் நோக்கி இருப்பதைப் போல. அப்போ அனந்தண்ண என்பது அண்ணாந்து பக்கத்து சும்மா சொன்னேன் தொடர்புபடுத்தி. அது போல இங்கு எதுக்கு நான் அதை சொல்றேன் இப்போ? ஏந்து என்றால் உயர்ந்த, ஏந்துறது, கை ஏந்துறதுன்னா அந்த மேலே கை உயர்த்தி தானே பிடிப்போம். ஏந்து என்றால் உயர்ந்த, ஞாபகம் வச்சுக்கொள்றதுக்கு. கோடி என்றால் கொம்பு, கோடி என்றால் கொம்பு. சேந்தன் என்றால் இந்த இடத்துல சேந்தன்கிற ஒரு முக்கியமான மன்னன் இருக்காரு, அலிசிங்கிற இன்னொருத்தர் இருக்கார். இன்னும் நல்லா விளங்கிக் கொள்ளும். சேந்தனுங்கிறது யாருன்னு கேட்டா அலிசி என்ற மன்னனின் மகன். அப்போ அலிசிங்கிறது தந்தை, சேந்தன்கிறது மகன். சோழர்களுக்காக காவிரி பெருங்கரையில் யானைகளை வசப்படுத்தும் ஒரு படைத்தலைவனாக காணப்படுறான், வீரம் செறிந்தவனாக காணப்படுறான். அரியல் என்றால் கல். அரியல் என்றால் என்ன? கல். என்றால் என்னது? என்பது ஒரு சாரை உருபா இருக்கு, அதை நம்ம பிறகு இதோட தொடர்புபடுத்தி பார்க்கும்போது. புகவு என்பது உணவு. புகவு என்பது உணவு. என்பது அழகிய. இந்த இடத்துல தோடு என்பது விலங்கு தொகுதி, விலங்கு கூட்டம். நிறையம் என்பது நரகம். ஒள்வாள் என்பது ஒளி பொருந்திய வாழ். ஒளி பொருந்திய வாழ். நிறைய ஒள்வாள்னா நரக வேதனை அளிக்கும். இப்படி நரக வேதனை அளிக்கும் ஒளி பொருந்திய வாழ். அந்த அளவு அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது. சரியா? இளையர் என்பது இளைய வீரர்கள். பெருமகன் என்பது தலைமகன். ஆற்காடு என்பது ஒரு நகரம். அன்னை என்பது ஓமையுறுப்பு. இவள் என்பது யாரு? தலைவி. பழிதீர் என்பது குற்றமற்ற. மாநலம் என்பது மாட்சியம் பொருந்திய அழகு. தொலைதல் என்பது அழிதல் அல்லது குறைதல். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு சொல்லுக்குமான அர்த்தத்தை நம்ம பரிச்சயமாக்கி கொள்ளணும். சரியா? எனவே இந்த இடத்துல நம்ம நேரடியாக பொருளுக்குள்ள வரும். பெருமை, தலைவனே. காவிரி பலராடு. இப்போ நம்ம கொண்டு கூட்டி வாசிக்கும்போது காவிரி பலராடுல தான் ஆரம்பிக்கிறோம். காவிரி பலராடு எங்கே இருக்கு? எங்கே இருக்கு? எத்தனாவது வழியில் இருக்கு? இந்த இருக்கு. சரியா? காவிரி பலராடு. இந்த காவிரி பலராடு இந்த இடத்துல போகுது. சரியா? அப்போ காவிரி பலராடு என்றால் பலரும் வந்து நீராடும் காவிரி ஆற்றில். எல்லாரும் சேர்ந்து எனது நீராடக்கூடிய காவிரி ஆற்றில், காவிரி ஆற்றில் பலரும் வந்து நீராடும் காவிரி ஆற்றின் பெரும் துறை, பெரிய நீர்த்துறையிலே. சரியா? நீர்த்துறையில், பெரிய நீர்த்துறையிலே. அப்போ காவிரி ஆற்றின் நீர்த்துறை. காவிரி ஆறில் நிலத்துறையும் இருக்கும், நிலப்பரப்பு இருக்கும், நீர்ப்பரப்பு இருக்கும். சரியா? கரை வந்து நிலப்பரப்பாக இருக்கும், அந்த காவிரி ஆறு வந்து நீர்ப்பரப்பாக இருக்கும். எனவே இந்த இடத்துல பலரும் வந்து நீராடும் காவிரி ஆற்றின் பெரிய நீர்த்துறையிலே, பெரும் துறை, அதான் பெரிய நீர்த்துறையிலே மருதோடு பிணித்த எப்படி? மருத மரங்களோடு சேர்த்து கட்டப்பட்டது. மருத நிலம் தானே. எனவே மருத நிலங்களோடு சேர்த்து கட்டப்பட்ட ஏந்து கோட்டை யானை சேந்தன். அப்படி ஏந்து கோட்டை யானை சேந்தன் தந்தை. எப்படி? ஏந்து கோட்டு உயர்ந்த கொம்புகளை கொண்ட யானைகளை உடையவன் சேந்தன். ஏந்து கோட்டு யானை சேந்தன், உயர்ந்த கொம்புகளை கொண்ட யானைகளை உடையவன் சேந்தன் ஆவான். அது பாருங்க, அதோட முடிக்கிறோம். எப்படி? ஏந்து கோட்டு யானை சேந்தன், அதோட அதை ஸ்டாப் பண்றோம். அடுத்து தந்தை. தந்தைன்னு என்னது? இவனுடைய தந்தை அலிசி ஆவான். சரியா? எவனுடைய தந்தை? சேந்தனுடைய தந்தை அலிசி ஆவான். அதுதான் இந்த இடத்துல ஏந்து கோட்டு யானை சேந்தன் தந்தைன்னு இருக்கு. சரியா? ஓகே. அடுத்து அரியலம் புகவின். அரியலம் புகவின் எங்க இருக்கு பாருங்க. அரியலம் புகவின். அரியல்னு ஏற்கனவே என்னன்னு பார்த்தோம்? கல்னு பார்த்தோம். அப்போ அரியலம் புகவினா, புகவு என்றால் உணவுன்னு பார்த்தோம். அரியலம் புகவினா கல்லாகிய உணவையும். கல்லாகிய உணவு. இப்போ ஔவையாரெலாம் என்ன செய்கிறாங்க? அதை குடிச்சிருக்காங்க. சரியா? கல் குடிச்சிருக்காங்க ஔவையாரெல்லாம். ஏன்னா அது உணவாக தான் பார்க்கப்பட்டது. இப்போ தான் போதைப் பொருளாக பார்க்கப்படுது. தோட்டு வேட்டை. தோட்டு. என்றால் இந்த இடத்துல அழகிய. சரியா? தோட்டு என்பது எனது விலங்கு கூட்டங்கள். அப்போ தோட்டு வேட்டை, அழகிய விலங்கு கூட்டங்களை வேட்டையாடுதலையும். சரி, தோட்டு வேட்டை என்னது? அழகான அழகிய விலங்கு கூட்டம். அழகிய விலங்கு என்னது? இப்போ மான், மறை போன்ற விலங்கு கூட்டங்களை வேட்டையாடக்கூடிய வேட்டையாடுதலையும். நிறைய உள்வாள். சரியா? நிறைய உள்வாள். நரக வேதனை அளிக்கும் ஒளி பொருந்திய வாழ். யாருக்கு நரக வேதனை அளிக்கும்? யாருக்கு நரக வேதனை அளிக்கும்? அந்த வாழை யூஸ் பண்ண யாருக்கு யூஸ் பண்ணுவாங்க? எதிரிக்கு அல்லது பகைவருக்கு. பகைவருக்கு நரக வேதனை அளிக்கும் ஒளி பொருந்திய வாளினையும் கொண்ட இளைய பெருமகன், இளைய வீரர்களுக்கு தலைவன். இளைய வீரர்களுக்கு தலைவன் ஆவான். சரியா? அலிசி ஆற்காடு அன்னை. இத்தகைய அலிசி மன்னனின் ஆற்காடு என்னும் நகரத்தை போன்ற, இத்தகைய அலிசி மன்னனின் ஆற்காடு என்னும் நகரத்தை போன்றன்னு போய்கொண்டு. உண்மைக்குமே நம்ம என்ன பாடல் படிச்சுக்கிட்டு இருக்கோம்? காதல் சார்ந்த பாடல் படிச்சு கொண்டிருக்கோமா? வீரம் சார்ந்த பாடல் படிச்சு கொண்டிருக்கோமா? சொல்லுங்க. குறுந்தொகை காதல். ஆனால் இன்னும் நம்ம ஆரம்பிச்சிட்டோமா காதல் சார்ந்த விஷயத்த? இல்ல. சரியா? ஒரு வீரம் சார்ந்த விஷயம் பார்க்குற மாதிரி தான் இருக்கு. அதாவது ஒரு காதல் பாடல்ல, ஒரு அகத்திணை பாடல்ல முக்கியமான பண்பு என்னது? பெயர் சூட்டப்படுமா? பெயர் சூட்டப்படாதா? பெயர் சூட்டப்படாது. பெயர் சூட்டப்படாது. ஆனா இதெல்லாம் கவனிச்சு கொள்ளுங்க. இது அலிசி, சேந்தன்கிற பெயர் சூட்டப்படுது.
அப்போ இது காதல் சார்ந்ததா அல்லது வீரம் சார்ந்ததா அல்லது இரண்டும் கலந்ததாங்கிற ஒரு கேள்வி வரத்தான் செய்யும். ஆனால் இதில் என்னன்னு கேட்டால் ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ஒரு விஷயத்தை விளக்குவதற்காக ஒரு அணி பயன்பாட்டுக்காக தான் இதை சொல்லப்பட்டிருக்கே ஒழிய நேரடியாக சொல்லப்படலை. சரியா, அது காதல் உணர்வை தான் சொல்ல வருது. எனவே நேரடியாக இந்த இடத்துல எனக்கு வித்தியாசமாக வளமையாக வந்து ஒரு ஒரு இயற்கை சார்ந்த விஷயத்தை தான் காதலுக்கு தொடர்புபடுத்தும். ஆனால் புலவர் என்ன செஞ்சிருக்காருன்னு கேட்டால் ஒரு வீரம் சார்ந்த, சரியா, ஒரு நாட்டின் சிறப்பு சார்ந்த ஒரு விடயத்தை விளக்கமாக வச்சிருக்காரு. என்னன்னு பார்ப்போம். சரி, இப்போதைக்கு அதை பார்த்துக்கொள்ளும். சரியா, ஓகே. இவள் இப்போ இனிதான் ஆரம்பிக்குது பாருங்க. இவள் பழிதீர் மாநலம் அப்படின்னா யார்? இவள்ங்கிறது யார்? தலைவி. தலைவியின் குற்றமற்ற மாட்சிமை பொருந்திய அழகு. நம்ம பொருளுக்குள்ளே போகல. நம்ம தலைவியின் குற்றமற்ற மாட்சிமை பொருந்திய அழகு. எப்படி அவள் குற்றமற்றவளாகவும் சிறப்பு பொருந்திய ஒரு அழகை கொண்டவளாகவும் காணப்படுறாள். ஏன்னா இவளது அழகு தொலைவன கண்டு அழிவதை கண்டு அழியுது. சரி, இந்த இந்த பாட்டு கேட்டிருப்பீங்களா இருக்கும். என்னது அந்த என்ன சொல்றது, நல்ல ஒரு பாடல் மறந்துட்டேன் நான். அந்த ஒட்டியானமும் மோதிரமாகவும் துரும்ப நிலைத்தேன் சௌக்கியமா கண்ணே சௌக்கியமான ஒரு பாட்டு இருக்கு, கேள்விப்பட்டீங்களா? அதில் ஒரு வரிகள் வரும். சரியா, ஒட்டியானமும் வந்து என்னது மோதிரமாக மாறுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வரி. நான் பிறகு நான் உங்களுக்கு லிங்கை போட்டு விடுறேன். சரியா, அதை கேளுங்க. ஏன்னா என்ன கேட்டால் அந்த உடல் எல்லாம் மெலியும். காதல் பிரிவை தலைவி அடையும் பட்சத்தில் உடல் மெலியும். சரியா, என்னது இது என்ன வரும் கேட்டால் ஒரு நோய் ஒன்று வரும், பசலை நோய் அப்படின்ட்டு. சரி, உடல் எல்லாம் தேமல் மாதிரியான ஒரு விடயம். ஒரு உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும் ரொம்ப வீக் ஆயிடுவாங்க பெண்கள். சரியா, எனவே இந்த நேரத்தில் இவள் இவள் தலைவனை பிரிந்ததன் காரணமாக இவள் உடல் பொலிவிழக்குது. அது இல்லாமல் அலறாகின்றாள். தலைவிக்கு பழிச்சொல்லும் உண்டாகின்றது. எனவே ஊரில் உள்ள பெண்கள் எல்லாம் தோழியை பழிது விட்டுகிறாள். இவள் மீது தான் ஏதோ குறை இருக்கும். இல்லாவிட்டால் ஏன் இவன் இன்னொரு பெண்ணை தேடி இன்னொரு மகளிரை தேடி அவன் செல்லப் போகிறான் என பலவேறு வகையில் பழிதூற்றுகின்ற ஒரு சூழல்ல இவள் மனமுடைந்து இருக்கின்ற நிலையிலே, சரியா, இவன் தூதை தோழி ஏற்க மறுக்கிறாள். தோழிக்கு தான் தெரியும் தலைவி நிலைமை. எனவே தோழி அந்த தூதினை ஏற்க மறுக்கிறாள். எனவே தான் அவள் சொல்லுகிறாள், வாரலம் சேரி எமது சேரிக்கு வருவதை நிறுத்திக்கொள், தாரல் நின் தாரை உனது மாலையை தருவதையும் கேட்டு. மாலைனா என்னது? அந்த அந்த தூதை மாலையை வாங்கிட்டாள்னா என்ன என்ன அர்த்தம்? நான் தூதினை ஏற்றுக்கொண்டான்னு அர்த்தம். நீ வரலாம். மாலையை வாங்காவிட்டால் என்னது? ரிஜெக்டட். சரி, வரக்கூடாதுன்னு அர்த்தம். அப்போ இவள் நேரடியாக பாடலில் சொல்லப்பட்டிருக்கு வர வேண்டாம், ஏன்னா நீ வந்து சரியான மாதிரி கஷ்டப்படுத்திட்ட அப்படிங்கிற மாதிரி போகுது. பார்ப்போம் இந்த இடத்துல என்னத்தை சொல்ல வருது அப்படின்ட்டு. அப்போ நல்லா கவனிச்சுக்கொள்ளும் பிள்ளைகள். இதில் இந்த செய்யுள்ள அலிசி அதே போல் சேந்தன்னாங்கிற இருவர் இருக்காங்க. இருவரை பற்றியும் சிறப்பு இங்கே சொல்லப்படுது. சரியா, எனவே நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. பலரும் வந்து நீராடும் காவிரி ஆற்றின் பெரிய நீர்த்துறையிலே வளர்ந்த மருத மரங்களிலே கட்டப்பட்ட உயர்ந்த கொம்புகளை கொண்ட யானைகளை உடையவன் தான் சேந்தன். முதலாவது சேந்தனின் சிறப்பு என்ன? சொல்லுங்க பார்ப்போம். யாராவது சொல்லுங்க பார்ப்போம். சேந்தனின் சிறப்பு என்ன சொல்லப்படுது? சொல்லுங்க. பலரும் வந்து நீராடும் காவிரி ஆற்றின் பெரிய நீர்த்துறையிலே வளர்ந்த மருத மரங்களிலே கட்டப்பட்ட உயர்ந்த கொம்புகளை கொண்ட யானைகளை உடையவன் சேந்தன், உடைமை கொண்டிருக்கான். சரியா, எனவே இவ்வாறு சில இதில் சொல்லப்படுதுன்னு கேட்டால் அந்த அந்த வந்த அந்த அங்கே அந்த காவிரி ஆறுக்கு வந்தவர்களை குழப்பு முகமாக மதம் பிடித்த யானைகள் இவர் என்ன செய்கிறார்? வீரம் செறிந்த இவர் என்ன செய்கிறார்? அந்த மருத மரங்களை கட்டக்கூடிய ஒரு திறமை படித்தவன்னு சொல்லப்படுது. சரியா, விலங்கு என்ன சொல்லிட்டு ஓகே, அதை கொஞ்சம் பாருங்க. அப்போ முதலாவது வந்து பாருங்க, சேந்தன் எப்படி சொல்லப்படுறாங்க? பெருமானே, பலரும் வந்து நீராடும் காவிரி ஆற்றின் பெரிய நீர்த்துறையிலே, சரியா, காவிரி பலராடு பெருந்துறை மருத மரங்களிலே கட்டப்பட்ட உயர்ந்த கொம்புகளை கொண்ட யானைகளை உடையவன் சேந்தன். மருத மரங்களிலே கட்டப்பட்ட உயர்ந்த கொம்புகளை உடையவன் சேந்தன். அப்ப சேந்தன் வந்து யானையை உடையவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளக்கம் சொல்லப்படுது. அது ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, இத்தகைய சேந்தனின் தந்தை. இப்ப சேந்தனுக்கு ஒரு சிறப்பு தான். என்னது? இவ்வாறு விஷயம். சரியா, இத்தகைய சேந்தனின் தந்தை அலிசி என்பவனும். அப்ப சேந்தன் தந்தை வந்து அலிசி. அவன் பெருமை என்ன சொல்லுங்க பாப்பா யாராவது. கல்லாகிய உணவை உட்கொள்பவர், அழகிய விலங்கு கூட்டத்தை வேட்டையாடுபவர், பகைவருக்கு வந்து பயம் தரக்கூடியதான அந்த ஒளி பொருந்திய வாளினை உடையவர். இளம் வீரர்களுக்கு தலைவனும் ஆவான். சொல்லுங்க. கல்லாகிய உணவையும்
அழகிய விலங்கு கூட்டங்களை அழகிய வேட்டையாடும் தொழிலையும் கொண்டவன். சரியா? கொண்டவன். அது இல்லாம பகைவருக்கு நரக வேதனைக்கு ஒளி பொருந்திய வாளினையும் கொண்டவன். அவன் பண்பை பார்த்துக்கொள்ளுங்க. ஒண்ணுன்னா நீங்க எத்தனை எண்ணிக்கொள்ளுங்க. கல்லாகிய உணவையும் அழகிய விலங்கு கூட்டங்களை வேட்டையாடும் தொழிலையும் பகைவருக்கு நரக வேதனை அளிக்கும் ஒளி பொருந்திய வாளினையும் கொண்டவன். அது மட்டும் இல்லாமல் இளம் வீரருக்கு தலைவனும் ஆவான். இளம் வீரர்களுக்கு தலைவனும் ஆவான். சரி, அப்ப பாருங்க, நம்ம பார்க்கிறோம் சேந்தண்ட பெருமை என்னென்னு சொல்லப்படுது. அதே போல அலசி மன்னண்ட பெருமை என்னன்னு சொல்லப்படுது. அப்ப யாரோட பெருமை அதிகமா இருக்கு? மகனுக்கா தந்தைக்கா? தந்தைக்கு. ஆ, தந்தைக்கு. எனவே இப்ப இவர் இருவர்களும் சேர்ந்து தான் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஆட்சி நடத்துறாங்க. அவங்க ஆட்சி செய்யக்கூடிய இடம் என்னன்னு கேட்டா ஆற்காடு. எனவே இத்தகைய அலசி மன்னனின் ஆற்காடு எனும் நகரத்தை போன்ற, சரியா? அப்ப அலசி மன்னனின் ஆற்காடு நகரம் குற்றமற்ற, எந்த ஒரு தீங்கும் நடைபெறாத, சிறப்பு பொருந்திய ஒரு நிலமாக, ஒரு ஒரு நகரமாக, ஒரு இடமாக காணப்படுது. அப்படிப்பட்ட சிறப்பு பொருந்திய, குற்றமற்ற, மாட்சிமை பொருந்திய நிலைமையில் இருந்தவள் யார்? தலைவி. பாருங்க, ஒப்பிட்டிருக்காங்க. வளமையா பெண்களை வந்து நிலவுக்கும் மலருக்கும் ஒப்பிட்டப்பட்ட நிலையில இவர் அவள் நிலையை, அவளோட தன்மையை, அவளோட தரத்தை, அவளோட பண்பினை எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கார்? எதற்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கார் கவிஞர்? அலசி மன்னன் ஆட்சி செய்யக்கூடிய அந்த நகரம். ஆற்காடு நகரம் மாதிரி நல்ல எந்த ஒரு சிக்கலும் இல்லாம, எந்த ஒரு ஒரு குறையும் இல்லாம இருந்துச்சு. ஆனால் இப்போது என்ன நடந்திருக்குண்டா, தலைவியின் அந்த குற்றமற்ற மாட்சியம் பொருந்திய அழகு எப்படி அழிந்து கொண்டிருக்கிறது. சரியா? அது மட்டும் இல்லாமல் என்ன நடக்குதுன்னு கேட்டா தலைவிக்கு பழிச்சொல்லும் உண்டாகின்றது. அப்ப அவள் அழகும் கெடுகின்றது, பழிச்சொல்லும் உண்டாகின்றது. சரியா? எனவே இந்த காரணத்திற்காக தான் நீ என்ன செய்யக்கூடாது, சேரிக்கு என்னது, நீ எமது சேரிக்கு, எமது வாழ்விடத்திற்கு, சரி, எமது வாழ்விடத்திற்கு, சரியா? பெரும்பாலும் சேரிங்கிறது வந்து ஒரு நிலத்திற்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய ஒரு இதை சேரின்னு சொல்றது. சரி, அதுல தான் பரத்தையர்கள்லாம் இருப்பாங்க கூடுதலா. ஆனா இந்த இடத்துல சேரி அப்படிங்கிறது வந்து இடத்துல இடம், வாழ்விடமா இருக்கு. எனவே எமது சேரிக்கு வருவதை நிறுத்திக்கொள், உனது மாலையை தருவதையும் கைவிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. விளங்குதா? பாருங்க, இந்த இடத்துல அலசி சேந்தன்லாம் சொல்லப்பட்டதுன்னு கேட்டா அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய, சரியா, மகனும் தந்தையும் ஆட்சி செய்யக்கூடிய ஆற்காடு நகரம் வீரம் பொருந்தியதாகவும் குற்றமற்றதாகவும் குறை சொல்லக்கூடியதாகவும் இருக்கின்ற நிலையிலே அதுபோலதான் தலைவியின் மாட்சிமை பொருந்திய அழகும் காணப்பட்டது. ஆனால் இப்போது அந்த நிலை இல்லை. ஏனென்று கேட்டால் அதற்கு காரணம் யாருன்னு கேட்டா தலைவன் என்ன செய்தார்னு கேட்டா தலைவி விட்டு பிரிந்து விட்டார். எனவே பரதேர் ஒழுக்கத்தை நாடி சென்று விட்டான். எனவே அதன் காரணமாக ஆற்காடு நகரம் போன்ற மாட்சிமை பொருந்திய நிலையில் இருந்த தலைவியின் அழகு கெடுகின்றது. அதே போல ஊர் மக்களும் பழிதூற்ற ஆரம்பித்திருக்கிறார்கள். எனவே இவ்வாறான நிலையில் நீ மீண்டும் இந்த இடத்திற்கு வருவதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே நீ இங்கு வருவதை தவிர்த்துக்கொள். சரியா? நீ இந்த சேரிக்கு வருவதை தவிர்த்துக்கொள் அல்லது நிறுத்திக்கொள், உனது மாலையை தருவதை கைவிடு என்கின்ற அடிப்படையில் இந்த பாடல் முடியுது. அப்போ என்ன செய்யணும் கூட, ஆள் மனதில் இந்த பாடலோட பொருள், ஒவ்வொரு சொல்லிற்கான அர்த்தம் மனதில் பதியும் பட்சத்தில் உங்களுக்கு என்ன செய்யலாம்னு கேட்டால் எந்த ஒரு சிக்கலும் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு விளங்குதா விஷயம்? சரியா? பாருங்க, இதில் அழகாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த சொல்லெல்லாம் தனித்தனியாக. சரியா? பாருங்க, ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்குதா? விளங்குதா? இப்போ பாருங்க, நான் நேரடியாக போவோம். பாருங்க, பெரும் தலைவனே, காவிரி பலராடு, பலரும் வந்து நீராடும் காவிரி ஆற்றின் பெரும் துறை, பெரிய நீர்த்துறையிலே மருதொரு பிடித்த மருந்த மரங்களோடு சேர்த்து கட்டப்பட்ட, சொல்லுங்க. ஸ்டக்காகுதா? ஸ்டக்காகுதா? பேசுறது விளங்காம இருக்கா? இப்போ ஓகே சார். ஓகே, இடையில அப்படி ஆகும், டக்குன்னு வந்துடும். சரியா? அப்ப பெரிய நீர்த்துறையிலே மருதொரு பிணித்த மருத மரங்களோடு சேர்த்து கட்டப்பட்ட ஏந்து கோட்டு யானை சேந்தன் தந்தை, உயர்ந்த கொம்புகளை கொண்ட யானைகளுடையவன் சேந்தன் அவன், இவனுடைய தந்தை அலிசி என்பவன். சரியா? விளங்குதா? ஓகே. அலிசி என்பவன் என்ன செய்கிறான்? கல்லாகிய அரியலம் புகவின், கல்லாகிய உணவையும் தோட்டு வேட்டை, அழகிய விலங்கு கூட்டங்களை வேட்டையாடுதலையும் நிறைய உள்வாள் நரக வேதனை அளிக்கும் ஒளி பொருந்திய வாளினையும் இளைய பெருமகன், இளைய வீரர்கள் தலைவனாவான். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அலிசி என்னென்ன மாதிரி சிறப்பு, சேந்தன் என்ன மாதிரி சிறப்புன்னு இது சொல்லுங்க. சரியா? அப்படி அதுக்கு பிறகு அலிசி ஆற்காடு, இத்தகைய அலிசி மன்னன் ஆற்காடு என்னும் நகரத்தை போன்ற ஓமேனி, இத்தகைய அலிசி மன்னன் ஆற்காடு என்னும் நகரத்தை போன்ற இவள் பழி தீர்மானலம், தலைவியின் குற்றமற்ற மாட்சிமை பொருந்திய அழகு தொலைவன கண்டு அழிவதைக் கண்டு அலராகின்றால் தலைவிக்கு பழிச்சொல் உண்டாகின்றது. சரியா? பழிச்சொல் உண்டாவதன் காரணமாக, சரியா, வாரலம் சரி என் சேரிக்கு வருவதை நிறுத்திக்கொள், தாரலின் தாரே உனது மாலையை தருவதையும் கைவிடு. தெளிவா? பாருங்க, இதுல
பாருங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, பெருமானே பலரும் வந்து நீராடும் காவிரி ஆற்றின் பெரிய நீர்த்துறையிலே வளர்ந்த மருத மரங்களிலே கட்டப்பட்ட உயர்ந்த கொம்புகளை கொண்ட யானைகளை உடையவன் சேந்தன் ஆவான். இத்தகைய சேந்தனின் தந்தை அழுசி என்பவனோ கல்லாகிய உணவையும் அழகிய விலங்கு கூட்டங்களையும் வேட்டையாடுதும் தொழிலையும் கொண்டவன், பகைவருக்கு நரக வேதனைகளுக்கு மொழிபொருந்திய வாழ்வையும் கொண்டவன் அவன். சரியா? ஓகே, அதோட கொஞ்சம் இடையில டைப்பிங் மிஸ் ஆயிருக்கு. கொண்டவன் ஸ்டக் ஆகுதா இப்ப? ஓகே தானே? ஓகே ஓகே. அப்ப இதுல வாளினையும் கொண்டாவன், கொஞ்சம் அப்படி இருங்க, வாளினையும் கொண்டாவன், வெயிட், கொண்டாவன் இளம் வீரர்களுக்கு, அது இடையில கொஞ்சம் வரல பிள்ளைகள், இளம் வீரர்களுக்கு தலைவனாவான், இளம் வீரர்களுக்கு தலைவனாவான். இத்தகைய அலசி மண்ணின் ஆற்காடு எனும் நகரத்தை போன்ற தலைவியின் குற்றமற்ற மாட்சிமை பொருந்திய அழகு அழிவதைக் கண்டு தலைவிக்கு பழிச்சொல் உண்டாகின்றது. எனவே நீ எமது சேரிக்கு வருவதை நிறுத்திக்கொள், உனது மாலையை தருவதை கைவிடுங்கிற மாதிரியான அடிப்படையில் இந்த செய்யுள் வந்து போய்கொண்டிருக்கு. விளங்குதா? அந்த பாடல்கிட்ட பொருள் விளங்கிட்டாப்ப உங்களுக்கு? இந்த பாடல்கிட்ட பொருள் விளங்கிட்டா உங்களுக்கு? கேள்வி பதில விடுங்க. பொருள் விளங்கிட்டா ஒட்டுமொத்த பொருளும்? ஓகே. அதன் அடிப்படையில் பாருங்க, கீழே பாருங்க, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. தலைவன் தலைவியை விட்டு பிரிந்து பரத்தையோடு கூடியதால் தலைவிக்கு நேர்ந்த தோழி முன்வைக்கும் 2 துன்பகரம் நிகழ்வு சுருக்க இந்த நம்ம விடை குறிப்புகளை பார்த்துட்டு வந்துடும், விளக்க குறிப்பில். அதுக்கு பிறகு கேள்வி பதிலுக்கு போகும். அப்போ தலைவன் தலைவி விட்டு பரத்தையோடு கூடியதால் தலைவிக்கு நேர்ந்த தோழி முன்வைக்கும் 2 துன்ப நிகழ்வுகள் தலைவி மிகுந்த துன்பத்துக்கு ஆளானமையும் அழகிழந்தமையும் ஊர் மக்களின் பழிச்சொல்லுக்கு ஆளானமை. சரியா? ஓகே. இப்பாடலில் ஊரார் பழிக்கும் இழிவான பரத்தரின் அழகினை அனுபவித்த தலைவனின் உடலை தொட விரும்பாது. கவனிங்க, இப்பாடலில் ஊரார் பழிக்கும் இழிவான பரத்தரின் அழகினை அனுபவித்த தலைவனின் உடலை தொட விரும்பாது நிற்கும் தலைவியின் மாட்சிமை தலைவனுக்கு தோழியால் உணர்த்தப்படுகிறது. எனவே நீ அங்கே போயிட்டு உறவு கொண்டுட்டு வந்துட்ட, திரும்ப நீ இங்கே வார, எனவே பரத்தையரிட நாடி சென்ற உன்னை தொடுவதற்கு கூட அஞ்சுகிறாள், வெட்கப்படுகின்றாள், வேதனைப்படுகின்றாள்ங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஓகே, அடுத்து வாசிங்க பார்ப்போம் அந்த பந்தியில் உள்ள விஷயங்களை. வாசிங்க சோழர் குலத்தைச் சேர்ந்த குறுநில மன்னர்களான அழுசி மற்றும் அவனது மகனான சேந்தன் ஆகியோரை பற்றிய செய்திகளையும் இப்பாடலில் காணலாம். இவ்விருவரும் காவிரி கரையில் அமைந்துள்ள ஆற்காடு நகரத்தை ஆண்டு வந்துள்ளனர். அழுசி மன்னன் வீர இளைஞர்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்றவனாக போற்றப்படுபவன். அவனது மகனான சேந்தனோ மக்கள் நீராடும் காவிரி கரையில் புகுந்து இன்னல் விளைவித்த யானைகளை அடக்கி தன்வசப்படுத்தி மருத மரங்களோடு சேர்த்து கட்டிய பெருமைக்குரியவனாக விளங்குகின்றான். இவ்விருவருடைய காலத்திலும் ஆற்காடு நகரம் வளம் பெற்று எழிலோடு விளங்கியது. விளங்குதா? அப்ப இதுதான் இந்த அழுசி மன்னனும் எனது சேந்தன் மன்னனுமான சிறப்பு. சரி, அதை நல்லா நம்ம பார்த்துட்டோம். வனப்பு வாய்ந்த பெண்ணின் எழில் நலத்திற்கு, நல்லா கவனிச்சுக்கணும், வனப்பு வாய்ந்த பெண்ணின் எழில் நலத்திற்கு வளமான ஆற்காடு நகரத்தை ஓமை கூறும் மரபு புலவரிடத்தில் உண்டு. காலங்காலமாக அந்த ஆற்காடு நகரத்தை சிறப்பாக சொல்லுவோம். அந்த அளவு சிறப்பு பொருந்திய ஒரு நகரம். அந்த வகையில் பிறர் பழிச்சொல்லுக்கு ஆளாகாமல் என்ற தலைவியின் எழில் நலனை எடுத்துரைக்க அழுசின் ஆற்காடு, இதற்கு முன்பு தலைவன் அங்கே போகும் முன்னுக்கு அல்லது தலைவனை நாடு முன்பு ஆற்காடு நகரம் எப்படி சிறப்பு பொருந்தியதாங்கன்னா அந்த அளவுக்கு வந்து இவள் பெருமைக்குரியவளாக இருந்திருக்காள். அழுசின் ஆற்காடு நகரம் ஓமையா. அப்போ தலைவியின் எழில்நலனுக்கு, சரியா, தலைவன் போக முன்பு, தலைவன் பரத்தேரை நாடு முன்பு அல்லது தலைவனை இவள் காண முன்பு இவள் எழில்நலன் சிறப்பாக இருந்துச்சு. எது மாதிரின்னு கேட்டால் ஆற்காடு நகரம் காணப்பட்டது. ஆனால் ஆற்காடு என்னும் நகரம் பகைவரிடத்து பாதுகாப்பு பெற்ற எல்லோடு விளங்குவதைப் போல தலையுடைய அழகும் குற்றமற்ற மாற்றி பெற்று விளங்குவதாக குறிப்பிடப்படுகின்றது. இதனை அழுசி ஆற்காடு அன்ன இவள் பழிதீர் மாநலம் என்னும் வரிகளூடாக இவர் உணர்த்துகின்றார். எனவே இப்போது அந்த நிலை இல்லைன்னு சொல்லவும் வருது. அப்போ பாடலில் அம்தோட்டு வேட்டை நிறைய உள்வாள் இளையர் பெருமகன் என அழுசி மன்னனின் வீரமும் மருதோடு பிணித்த ஏந்து கோட்டு யானை சேந்தன் என மன்னன் சேந்தனின் வீரமும் வெளிப்பட்டிருக்கிறது. கேட்கலாம் அது. சரியா? பாடலில் குறிஞ்சி திணைக்குரிய கருப்பொருளான யானை மருத நிலத்தில் கூறப்பட்டுள்ளதால் இதனை திணை மயக்கமாக கொள்ளலாம். பாரு, இதில் ஒரு சிறப்பு பாயிண்ட். சரியா?
குறிஞ்சி நிலத்துக்குரியது தான் என்னது யானை. ஆனால் எந்த நேரத்தில் கட்டப்பட்டதா சொல்லுது, மருத நிலத்தில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. எனவே இது திணைமயக்கமாக சொல்லப்படுது, அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. எனவே கேள்விக்குள்ளே போன பிள்ளைகள், இச்செய்யுள் ஆசிரியர் கூற வந்த விடயம் என்ன, பரத்தையிடம் சென்று வந்த தலைவன் மீது தலைவி கொண்ட ஊடலை தோழி தலைவனுக்கு கூறியது தான் சுருக்கமாக சொன்னான். இதான் இது, சரியா? அடுத்து அதனை எவ்வாறு எடுத்துரைக்கிறார் என எடுத்துக்காட்டு. எப்படி எப்படி கூறுறான்? தலைவன் பரத்தையிடம் சென்று வருதலால் தலைவியின் அழகு கெடுவதை ஊரவர் பழி சொல்வதாக எடுத்து காட்டி கூறல். அடுத்து ஊமை அணியினை கையாளுதல், சரியா? வரலாற்று குறிப்பினூடாக குறிப்பு பொருள் உணர்த்துமாறு எடுத்துரைத்தல், சரியா? இது எனது அவர் சொல்ல வந்த விஷயம். அதாவது இதில் உள்ள உருவம் எப்படி சொல்ல வராரு, சரியா? தூதினை ஏற்காத நிலையை எப்படி சொல்ல வராரு. தலைவன் பரத்தையிடம் சென்று வருவதால் தலைவின் அழகு கெடுதலை அழகு கெடுவதையும் ஊர்வழி பழி சொல்வதாக எடுத்துக்காட்டி கூறுதல். அடுத்து ஓமை அணியினை கையாளுதல், அது என்னென்னு பார்த்தோம், தனியாகவும் பார்ப்போம், சரியா? அடுத்து வரலாற்று குறிப்புகளோட எடுத்து அந்த சேந்தன் அலிசி போன்றவர்கள் அந்த வரலாற்று குறிப்புகளை சொல்றதுனால எடுத்துரைக்கிறாங்க. இச்செய்யுள் இடம்பெற்ற துறையை விளக்குக. இதில் இரு அம்சங்கள் உள்ளன, சரி வாசிங்க ஒரு இதில் துறையை விளக்குறதுக்கு வாசிங்க, நூறால் வாசிங்க, மாற்றி மாற்றி வாசிங்க. தலைவனுக்கு வாயில் மறுத்தது ஒரு வகை, வாயில் நேர்ந்தது இன்னொரு வகை. பரத்தையர் வீடு நீ சென்றதனால் தலைவியினுடைய மாட்சிமைப்பட்ட அழகு அழிந்த பின் இவளிடம் நீ வரவும் வேண்டாம், நின் மாலையை தரவும் வேண்டாம் என்பது வாயில் மறுத்தல் ஆகும். உமது செயலுக்கு நாம் உடன்பட்டவர்கள் அல்ல, எனினும் ஊரவர் உரைக்கும் பழிச்சொல்லுக்கு அஞ்சி உடன்பட்டோம் என எச்ச பொருள் வருவித்து உரைத்தமை வாயில் நேர்ந்ததாம். வெரி குட். அது என்ன இதில் நான் சொன்னேன், வாயில் நேர்ந்ததும் இருக்குன்ட்டு. அப்போ இதில் அது நேரடியாக செய்யுள்ள சொல்லல, ஆனால் புலவர்களோட உரையில் சொல்லப்பட்டிருக்கு, சரியா? பாருங்க, நீ இவளிடம் நீ வரவும் வேண்டாம், நின் மாலையை தரவும் வேண்டாம் என்பது வாயில் மறுத்தலாகும். அது ஓகே. உமது செயலுக்கு நாம் உடன்பட்டவர்கள் அல்ல. நீ செய்கிறது சரின்னு நீ நினச்சிக்காத, நீ செய்கிறதெல்லாம் சரின்னு நாங்கள் ஒத்துக்கொள்ளலை. இருந்தாலும் ஊரவர் உரைக்கும் பழிச்சொல், தொடர்ச்சியாக ஊரவர்கிட்ட பழிச்சொல் உண்டாகும், அதுக்கு அஞ்சு நாங்கள் உடன்படுறோம், சரியா? ஏன்னா எச்சப்பொருள் ஒரு வித்து, எச்சப்பொருள் என்னது, மறைஞ்சிருக்குது. உரைத்தமை வாயில் நேர்ந்ததாகும். இதில் மறைஞ்சிருக்கு, ஆனால் அதில் என்ன செய்யுதுன்னு கேட்டால் நம்ம உய்த்துணர்ந்து கொள்கிறோம், இது வாயில் நேர்ந்ததும் உண்டு அப்படின்ட்டு. ஏன்னா அந்த நிலத்தில் இயல்பு அது. செய்யுள் இடம்பெற்று விளங்கிட்டா, அந்த வாயில் நேர்ந்த விஷயம் விளங்கிட்டா, அதையும் நீங்கள் கடைசியில் குறிப்பிடணும். விளங்கிட்டா? ஆமா சார். இச்செய்யுள் இடம்பெற்றுள்ள ஓமையனினை குறிப்பிடுக. அலிசி என்பவனின் ஆற்காடு நகரம் தலைவின் குற்றமற்ற மாற்றியப்பட்ட அழகிற்கு ஓமையாக கூறப்பட்டுள்ளது. அதை என்னன்னு தெரியுதுனே உங்களுக்கு? ஏற்கனவே அந்த அலிசினா யார்? அப்போ செய்யுள் இடம்பெற்ற வரலாற்று குறிப்பினை கூறுக. பாருங்க, ஆற்காட்டை ஆண்டவன் யாரு? அலிசி என்பதும் ஆற்காடு சிறந்த நகரமாக விளங்கியது என்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சேந்தன் என்பவன் அலிசியின் மைந்தன், அவன் சோழ நாட்டையும் சேர்த்து அரசாட்சி புரிந்தவன் என்பதும் இச்செய்யுள் இடம்பெற்று வரலாற்று குறிப்பாகும். இந்த செய்யுள் இடம்பெற்றுள்ள குறிப்பு பொருளை எடுத்துக்காட்டுக. குறிப்பு பொருள் என்ன? குறிப்பு பொருள் உள்ளுரை ஓமம். என்ன சொல்லப்பட்டிருக்கு? சேந்தன் பலரும் நீராடும் காவிரி துறையில் மருத மரங்களில் யானைகளை பிடித்தமை தலைவன் பலரும் காண பரத்தையர் சேரி சென்றதை குறிக்கும். விளங்குது என்ன சொல்றான்ட்டு? விளங்குதா? உள்ளுரை ஓமம் தான் கையாளப்பட்டிருக்கு, அதான் குறிப்பு பொருளுத்தின்னு சொல்றது. சேந்தன் என்ன செய்யறாரு? எல்லாரும் பார்க்கும்போது காவிரி துறையில் உள்ள மருத மரங்களை யானைகளை பிடிக்கிறாரு, அந்த வீரத்தை காட்டுறாரு. ஏன்னா இது எதை சொல்ல வருதுன்னு கேட்டா, தலைவன் பலரும் காண, எல்லாரும் பார்க்குற மாதிரி கேட்டால் பரத்து, அதான் அலர்த்துடுறது காரணம் என்ன? ரகசியமாக போயிருந்தா ஒரு தலைக்கு ஒரு வேட்டியை போத்திட்டோ அல்லது ஒரு ஹெல்மெட்டை போட்டுட்டோ போயிருந்தா தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்காது. இவர் என்ன செய்யற, ஓப்பனாக போகிறான், எங்கே போகிறீங்க, நான் போகிறேன் பரத்தையர் வீட்டுக்கு போகிறேன்ட்டு சொல்லிட்டு போகிறார் அவர். அப்போ தலைவன் பலரும் காண பரத்தையர் சேரி சென்றதை குறிக்கும். அதனால தான் சேந்தன் பலரும் நீராடும் காவிரி துறையில் மருத மரங்களில் யானைகளை பிடித்தமை தலைவன் பலரும் காண பரத்தையர் சேரி சென்றமை குறிக்கும். வேடர்கள் கல்லுண்டு யானைகளை வேட்டையாடி மகிழ்ந்தமை தலைவன் பரத்தையருடன் கூடி மகிழ்ந்த செல்வத்தில் இருந்தமை குறிக்கும். வேடர்கள் கல்லுண்டு யானைகளை வேட்டையாடி மகிழ்றாங்க, சரியா? எனவே அது தலைவன் பரத்தையருடன் கூடி மகிழ்ந்த செல்வத்தை இழந்தமை குறிக்கும் அப்படின்னு சொல்லப்படும், சரியா? கல்லாகிய உணவுன்னு சொல்லப்படுது. இப்போ வீரர்கள் கல்லுண்டு வேட்டையாடி எல்லாம் தொடர்புபடுத்துறாங்க, இல்லைங்களா? வேட்டையாடுற ஒரு நிலைமையும் இருக்கு, அதே போல கல்லுன்ற விஷயமும் அதில் சொல்லப்படுது. ஏன்னா அதை ஜாயின் பண்ணி வேடர்கள் கல்லுண்டு யானைகளை வேட்டையாடி மகிழ்ந்தமை என்ன செய்யலாம், தலைவன் பரத்தையருடன் கூடி மகிழ்ந்து செல்வத்தில் இழந்து தான் அவர் வாராரு. யார்? நம்ம யார் மாதிரி சொல்லுங்க பாப்போம். கோவலன் மாதிரி, சரியா? கோவலன் மாதிரி. ஓகே. இச்செய்யுள் இடம்பெற்றுள்ள முதல் கரு உரிப்பொருட்களை எடுத்துக்காட்டுக. எனது முதற் பொருள் நிலமும் பொழுதும். நிலம் மருத நிலம், வயலும் வயல் சார்ந்த இடம். பொழுது பெரும்பொழுது, சரியா? அது பெரும்பொழுது சிறுபொழுது தெரிந்தனே. அப்போ அதில் சிறுபொழுது வைகரை,
சரியா? ஓகே. அடுத்து கருப்பொருள்னு பார்க்கும்போது என்னது மருத மரம், அதெல்லாம் வேற என்ன இருக்கு? மருத மரம் இருக்கு, யானை இருக்கு. யானை வந்து குறிஞ்செழுத்துல உள்ளது. யானை இருக்கு. வேற என்ன இருக்கு கருப்பொருட்கள் அதுல? சொல்லுங்க. வாள் இருக்கு. வேற கல் இருக்கு. வேற என்ன? ஆறு இருக்கு. சார் சொல்லுங்க. ஆற்காடு வருமா சார்? ஆற்காடு ஒரு கருப்பொருள். ஆற்காடு ஒரு ஊர் தானே. ஆற்காடு ஊருங்கிறனால அது கருப்பொருளா இருக்கிறத விட மற்ற ஒரு பொருளா சொல்லுங்க. அதுக்குள்ள இருக்கக்கூடிய வேற என்ன இருக்கு? கல் இருக்கு, வாள் இருக்கு. அவ்வளவுதான் இருக்கா? காவேரி நதி வருமா சார்? காவிரி நதி போடலாம். கருப்பொருட்கள் போடலாம். ஆற்காடையும் போடலாம் பிள்ளைகள். தெய்வம் மட்டும்தான் வராது. கருப்பொருளா தெய்வம் மட்டும்தான் வராது. மற்றபடி எல்லாத்தையும் நம்ம சேர்க்கலாம். சரியா? ஓகே. உரிப்பொருள் வந்து ஊடல். தெரியுதுன்னு உங்களுக்கு அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். எனவே இதில் உள்ள விஷயம் நல்லா புரிஞ்சிச்சு. அப்போ பாடலில் அணியை சிறப்பு நீங்கள் விளக்குவீங்க. சரியா? ஓமேனி கையில் பட்டிருக்கு எப்படி அப்படின்னு உங்களுக்கு தெரிந்த ஓமேனி எதுக்கு இது கையாளர்கள் விளங்கு தானே? ஆற்காடு நகர தலைவின் மாட்சி பொருந்திய அளவுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. தலைவின் ஊழல் தோழியால் வெளிப்படுத்துமாறு எப்படின்னு சொல்லப்படுது. அது எழுதிடலாமா எழுதலாதா? எழுதலாம். இப்ப நம்ம எல்லாம் எழுதலாம் பார்த்துட்டோம். சார். பாடலில் பெறும் சங்ககால இலக்கிய பண்புகள் சொல்லுங்க. இந்த பாடல் இருந்து சொல்லணும். சங்ககால இலக்கிய பண்புகள். பேர் சுட்டா பண்பு காணப்படுது. பேர் சுட்டா பண்பு. வீரம் பற்றி கூறப்படுது. வேற வீரம் பற்றி கூறப்படுது. காதல் பாடல் வீரம் பற்றி சொல்லப்படுது. வேற முதல் கரு உரி பயன்பாடு முதல் சார். கரை ஒரு பயன்பாடு. குறிப்பு பொருள் உத்தி கையாளப்படுறது. ஓமேனி கையாளப்படுறது. இறைவனின் மீது நம்பிக்கை சொல்லப்படுது. யார மேல? இறையின் மீதா? இல்ல சார், தோழி கூற்று. தோழி கூற்றாகாது, பாத்திர கூற்று. சரியா? தோழி கூற்றாக காணப்படுறது. வேற வேற என்ன? இவ்வளவு விஷயத்தை எழுதினாலே போதும். இவ்வளவு சொல்லிட்டீங்க நீங்க. விளங்குதா? அப்ப இதுல முதல்ல ஊடல் காதல் ஒழுக்கம் சொல்லப்படுது. பரத்தேர் ஒழுக்கம் சொல்லப்படுது. சரியா? அவ்வாறான விஷயங்களை நம்ம பார்த்து எழுதினாலே போதும். சரி, அப்ப இந்த பாடல் விளங்கிட்டு பரீட்சைக்கு வந்தால் எழுத முடியுமா? சார் சொல்லுங்க. சார் இதுல 2 உவமையணி இருக்குதானே சார்? ரெண்டு ஓமைனா அந்த ஆற்காடு நகரம் போல அந்த தலைவியினுடைய அழகு நலன் இருக்கிறது அதுதான் ஒண்ணு. பிரதான ஓமை. ஓகே, அடுத்து நரகம் போன்ற ஒளி பொருந்திய வாழ். நரக வேதனைக்கு ஒளி பொருந்திய வாழ், அதுவும் எடுத்துக்கலாம். ஓகே சார். நரக வேதனை அது ஒளி பொருந்திய வாழ்டா அது. அப்ப அது வந்து என்னது? அதோட பொதுத்தன்மை என்ன? துன்பம் தருதலா சார்? துன்பம் தருதல் அப்படின்னு மாதிரி போடலாம். வேற உளுரவம் தெரிந்தனே உங்களுக்கு. குறிப்பு புழுத்தி அதை அது கட்டுறது, அந்த மருத மரத்துல கட்டுற அந்த யானையை கட்டுற விஷயம். சரியா? அடுத்து அவன் என்னது போறது, அந்த பரத்தேர் நாடி போற விஷயங்கள்லாம் அதில் சொல்லப்படுது. சரியா? அப்ப செய்யக்கூடியதா இருக்குமா? ஆமா சார். செய்யலாம் சார். ஓகே ஓகே. அப்போ நம்ம இணைஞ்சிருக்கோம். நான் நினைக்கிறேன் செய்யுள்களில் கொடுக்கப்பட்ட எல்லாத்தையும் நான் பார்த்துட்டோம்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா தெரிவுமையும் பார்த்துட்டு 3 கொடுத்தேன். 3ஐயும் பார்த்தாச்சு. சரி, அப்போ அது முழுமையாக நினைச்சிட்டு பிள்ளைகள். அடுத்து நம்ம குகப்பாடத்துக்கு போகிறோம். போமா? அதில் பூவோடும் புறையும் நான் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? ஓகே சார். பூவோட புறையும் பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ குகப்பாடத்துக்கு கடற்கடன்னு போக போகிறோம். சரியா? 3 நாளில் முடிஞ்சிருந்தானே இப்போ வந்தீங்க. பிரயோசனமா இருக்கா? நான் 5வது நாள் செஞ்சு கொண்டிருக்கோம். முழுமை அடைக்கணும்னு தான் நம்ம இல்லாட்டி 3 நாள் முடிச்சுட்டு நம்ம சொல்லியிருக்கலாம். அது 3 நாள் முடிஞ்சிட்டு. நான் அப்படிப்பட்ட ஆசிரியர் இல்லை. உங்களை வந்து கரை சேர்க்க உங்களுக்கு முழுமையான ஒரு திருப்தி அடையணும். நீங்கள் கட்டணம் செலுத்திருக்கீங்க. அந்த 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 கட்டணத்துக்கும் சரி, நேரத்தை ஒதுக்குனதுக்கும் ஒரு திருப்தி அடையணும். உங்களோட ரிசல்ட்ஸில் இந்த 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 கருத்தரங்கு வந்து ஒரு பெரிய தாக்கத்தை செலுத்தும். அது நீங்கள் உங்களோட கையில் தான் இருக்குது. அதை நீங்கள் என்ன செய்கிறது? அதை அணுகிறதுலையும் அதை பயன்படுத்தி கொள்றதுலையும். சரியா? ஓகே. அப்போ நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால், குகப்பள்ளம் நேற்று எத்தனை பாடல் பார்த்தோம்? நேற்றைய தினம் நேற்றும் பாருங்கள், அந்த ஃப்ரீ செமினார்லேயும் உங்களை மெயின் பண்ணி தான் நான் பாடுறேன். உங்களுக்கு படிப்பிச்சதை விட்டுட்டு படிப்பிக்காத நான் படிப்பிச்சேன் நான் உங்களுக்கு. சரியா? அதனால் எந்த ஒரு பயமும் தேவையில்லை. நீங்கள் முழுமையாக இதை பயன்படுத்திக்கும். டியூட்டும் சரி, நீங்கள் படிக்கிறதும் சரி, நான் சொன்ன டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்கள். இன்னும் சொல்லுவேன் நான் அடுத்து இந்த குறிப்பிட்ட காலத்தில் எப்படி படிக்கிறது, எப்படி விளங்கிக் கொள்வது எல்லாமே. சரியா? ஓகே. எத்தனாவது பாடல் பார்க்கணும்?
தலைவின பொழிச்சொல் பார்த்துட்டோமா? எது பார்க்கணும்? எது பார்த்தோம் கடைசி நேரத்து? சார் நேற்று 24வது பாடல் பார்த்தேன் சார். 24வது பாடல் பார்த்தோம். சரியா? இது பார்த்தோமா? 9வது பாடல் கட்டிய சுரிகேன். இல்ல சார். அதை பார்ப்போம். சரியா? ஓகே, வாசிங்க ஒரு ஆள் செய்யல. கட்டிய கரிகையன் கடித்த வாயினன் வெட்டிய மொழியினன் விழிக்கண் தீயினன் கொட்டிய துடியினன் குறிக்கும் கொம்பினன் கிட்டியது அமரர் என கிழிந்த தோழினான். கிழிந்த தோழினானா? கிளர்ந்த தோழினான். இழந்த தோழினான். ஓகே, அது கட்டிய சுரிகையன். கரிகையன்ல சில புத்தகங்கள கரிகையன் போட்டு சுரிகையன். கட்டிய சுரிகையன் கடித்த வாயினன் வெட்டிய மொழியினன் வெளிகண் தீயினன் கொட்டிய துடியினன் குறிக்கும் கொம்பினன் கிட்டியது அமரன கிளர்ந்த தோழினான். சரி, அப்ப இந்த இடத்துல கட்டிய சுரிகையன் என்றால் பிள்ளைகள் இடையில் கட்டின உடைவாளை உடையவன். சரி, இடையில் இடுப்புல இருக்குதுன்னு அது என்ன செய்யும், டக்குன்னு உருவுறதுக்கு ஈஸியா இருக்குதுன்னா உடைவாள் என்ன செய்யும், இடுப்பு கிட்ட தான் இருக்கும். எனவே கட்டிய இடையில் கட்டிய உடைவாளை உடையவன் கடித்த வாயினன். அப்ப என்ன செய்ய, அந்த கோபத்துல மெய்ப்பாட்டு உணர்வு பற்களால் உதட்டை கடித்து கொண்டிருப்பான். பற்களால் என்ன செய்யறான், உதட்டை எப்படி கடிச்சுக்கிட்டு இருக்கும் கோபத்துல. சரியா? வெட்டிய மொழியினன். சரி, என்ன செய்யறாரு தெரியுதுனே, எலி புலி, நாங்க புலி நீங்க எலி, உங்களை குடல்லாம் என்ன செய்வேனா வெளியில பூமி என்னது நிலத்துல அலையிற அளவுக்கு நான் குடல்லாம் வெளியே எடுப்போம், எங்கட என்னது அம்புகள் வந்து மழையாக பொழியும் அப்படின்னு ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பிரயோகிக்கிறார். வெட்டிய மொழியின் கடுமையான பேசுகின்ற சொற்களை உடையவன். விழிக்கண் தீயினன் தீப்பொறி பறக்க விழித்து பார்க்கிறவன். கண்ணுல இருந்து என்னது நெருப்பு நெருப்பா வருதான். சரியா? விழித்து பார்க்கும் இயல்புடையவன். கொட்டிய துரியன் அடிக்கப்பெறும் உடுக்கை உடையவன். அடிக்கப்பெறும் உடுக்கை உடையவன். குறிக்கும் கொம்பினன். சரியா? என்னது ஒலிக்கின்ற அந்த ஊது கொம்பினை உடையவன். அந்த போர் கருவிகள் இதெல்லாம் உடுக்கை கொம்பெல்லாம் உடையவன். அமர் கிட்டியது என்ன, போர் அருகில் வந்து விட்டுனா, போர் வந்துருச்சு. இப்போ நம்ம பசியா இருக்கும்போது சோறு வந்துருச்சு பக்கத்துலன்னா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். பசியா இருக்க டைம்ல ஒரு எதிர்பார்ப்பு. அதே மாதிரி வீரர்களுக்கு அப்படி இல்லை, சோறை கண்டு போறவங்க இல்லை, எதை போரை கண்டு. போர் வந்துட்டா அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அப்பா நம்மளோட வீரத்தை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு வந்துருச்சு அப்படின்னு யோசிப்பாங்க. அப்போ அவங்களோட தோல்லாம் என்ன செய்யும், அப்படியே என்ன செய்யும், ஒரு மகிழ்ச்சியை பூரித்து இருக்கும். எங்கடா போ ஆக்களை காணா அப்படின்ட்டு. எனவே அவன் கிட்டியது போர் அருகில் வந்து விட்டது என கிளறும் தோழினான். மகிழ்ச்சியால் பூரித்த தோள்களை பூரிச்சு போயிருப்பாங்க, யுத்தம் வந்துருச்சு அப்படின்னு. அப்போ பூரித்து போன தோள்களை உடையவனாக காணப்படுறான். யாரு யாரு? குகன். குகன். அப்ப இடையில் கட்டிய உடைவாளை உடையவன், பற்களால் உதட்டை கடித்துக் கொண்டிருப்பவன், கடுமையான வார்த்தைகளை பேசும் சொற்களை உடையவன், தீப்பொறி பறக்க விழித்து பார்ப்பவன், அடிக்கப்பெறும் உடுக்கை உடையவன், போர் குறித்து ஊதும் கொம்பினை உடையவன், போர் மிக நெருக்கமாக வந்துவிட்டது என மகிழ்ச்சியால் பூரித்த தோள்களை உடையவன். சரியா? அப்படிதான் போர். தெளிவா பாருங்க. இப்ப செய்யுள் வாசிக்கும் போது பொருள் விளங்குதா? அப்ப பாருங்க, இச்செய்யுள் இடம்பெறும் சந்தர்ப்பத்தை விளக்குகின்ற போது பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், குறிப்பிட்ட பாடல் என்ற சுருக்கம் முன்னே பாடல் சுருக்கத்தையும் ஜாயின் பண்ணணும்ட்டு. ராமனோடு போர் செய்யவே பரதன் படை கொண்டு வந்துள்ளான் என சீற்றம் கொண்ட குகன் போருக்கு தயாரான நிலையில் தம்பசம் வைத்திருக்கும் போர் கருவிகளோடு தம் மெய்ப்பாட்டு உணர்வுகளை, மேம்பாட்டில் மெய்ப்பாட்டு உணர்வுகளை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பம். திருத்திக் கொள்ளுங்க, டைப் ஃப்ரெண்ட் எடுத்திருந்தா. மெய்ப்பாட்டு உணர்வுகளை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பம். இப்படி ராமனுடன் போர் செய்யவே பரதன் படை கொண்டு வந்துள்ளான் என சீற்றம் கொண்ட குகன் போருக்கு தயாரான நிலையில், சரியா, தம் வசம் வைத்திருக்கும் போர் கருவிகளோடு, இது இந்த குறிப்பிட்ட பாடல், தம் வசம் வைத்திருக்கும் போர் கருவிகளோடு பாருங்க, அதெல்லாம் எழுத தேவையில்ல. சரியா? என்னென்ன கருவின்ட்டு தம் மெய்ப்பாட்டு உணர்வுகளை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பம். பாருங்க எப்படி ஃபில்டர் பண்ணிருக்குன்னு பாருங்க. இப்போ கட்டிய சுரிகையன் கடித்த வாயினன். சரியா? அப்போ இந்த கட்டிய சுரினா அது கருவிகளோட வந்துடும். வாள். சரியா? அப்போ கடித்த வாயினன் வெட்டிய மொழின் விழிக்கண் தீயினன். சரி, இதெல்லாம் இதுக்குள்ளே வந்துடும். எதோட வந்துடும்? மெய்ப்பாட்டு உணர்வுக்குள்ளே வந்துடும். சரியா? துடியும் கொம்பும் எதுக்குள்ளே வரும்? கருவிக்குள்ளே வந்துடும். பாருங்க எப்படி மொழி நடை. ராமனோடு போர் செய்யவே பரதன் படை கொண்டு வந்துள்ளன சீற்றம் கொண்ட குகன் போருக்கு தயாரான நிலையில் தம் வசம் வைத்திருக்கும் போர் கருவிகளோடு தம் மெய்ப்பாட்டு உணர்வுகளை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பம். எப்படி அச்சோட்டா இருக்கா இல்லையா சந்தர்ப்பம்.
இருக்கா இல்லையா? இருக்கு சார். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், நல்லா நீங்களும் அந்த அந்த மொழியினுடைய வளர்த்துக்கொள்ளணும். சரியா? குகனது மெய்ப்பாட்டு உணர்வு எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது? பற்களால் உதட்டை கடித்துக் கொண்டிருப்பவன், கடுமையாக பேசும் வார்த்தைகளை உடையவன், கோபத்தால் கண்கள் சிவந்திருப்பவன், கிளர்ந்தெழும் தோள்களை உடையவன். சரியா? ஓகே. குகன் உடமையாக கொண்டுள்ள போர்க்கருவிகளை வைப்பில கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் இடையில் கட்டிய உடைவாள், அடிக்கப்பெறும் உடுக்கை, போர்க்குதி தூதும் கொம்புகள். தெளிவா? ஓ சார். ஆ. தழுவின புளிஞ்சர் வேந்தன். அடுத்த பாடல் போமா? 33வது பாடல். சரியா? வாசிங்க ஒரு ஆள். தழுவின புழிஞர் வேந்தன் தாமரைச் செங்கானனை எழுவினும் உயர்ந்த தோளாய் எய்தியது என்னை. என்ன முழுது உலகு அளித்த தந்தை முந்தியோர் முறையிலும் நின்றும் வலுவினன். அதனை நீக்க மன்னனை கொணர்வான் என்று. ஆ. தழுவின புளிஞ்சர் வேந்தன் தாமரை செங்கனானை எழுவினும் உயர்ந்த தோளாய் ஏதேது என்ன என்ன முழுதுலகு அளித்த தந்தை முந்தையோர் முறையில் நின்றும் வலுவினன் அதனை நீக்க மன்னனை கொணர்வான் என்றான். என்னவா? தழுவின புளிஞ்சர் பரதனை தழுவிக்கொண்ட வேடத்தலைவனான குகன். எப்படி பரதனை தழுவிக்கொண்ட அப்போ பரதனை தழுவிக்கொள்றான். இது எத்தனாவது பாடல்? 33வது பாடல். சரி, இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது? இப்போ இன்னும் கோபத்தோட இருக்காரு குகன் இல்ல. இல்ல. இல்ல சார். அப்ப இந்த இடத்துல அதெல்லாம் சமரசமாயிட்டாங்க. அவர் தழுவின புளிஞ்சர் வேந்தன் அப்படின்னு என்னது? பரதனை தழுவி கொண்ட வேடத்தில் குகன். எப்படிப்பட்டவர் எப்படி ஆயிட்டாருன்னு பாருங்க. எப்படி இருந்த குகன் இப்படி ஆயிட்டாரு. சரியா? கொல்லுவேன் வெட்டுவேன் கொத்துவேன் சொன்னவர் இப்ப தழுவி கொள்றாராம். அப்ப பரதனை தழுவி கொண்ட வேடத்தில் குகன் தாமரை செங்கனானை உச்சரிக்கிறார். தாமரை செங்கனானை செந்தாமரை மலர் போன்ற கண்களுடைய பரதனை பார்த்து இது கம்பர் சொல்றாரு. சரியா? யார் பரதன்ற கண்ணை எப்படி சொல்றாரு? தாமரை செங்கன் நாணை, செங்கன் தாமரை செங்கன் செந்தாமரை மலர் போன்ற கண்களை உடைய பரதனை பார்த்து. எப்படி? தாமரை செங்கனானை செந்தாமரை மலர் போன்ற கண்களை உடைய பரதனை பார்த்து எழுவினும் உயர்ந்த தோளாய். எப்படி? எழுவினும் உயர்ந்த தோளாய் கற்றூனிலும் வலிமை மிக்க தோலை உடையவனே. எப்படிப்பட்ட தோல் அவட்ட தோல்? கட்டூனா? கட்டூன்னா என்ன பிள்ளைகள்? கல்லாலான தூண், கருங்கல்ல செய்யப்பட்ட தூண் தெரிந்தனே, கொங்கிரீட் தூண் இல்லாமல் எப்படி இருக்கும்? வலிமையா இருக்குமா, சாதாரணமா இருக்குமா? பஞ்சு மாதிரி இருக்குமா அல்லது வலிமையா இருக்குமா? வலிமையா இருக்கும் சார். வலிமையா. ஆனா பாருங்க பிள்ளைகள், யோசிச்சு பாருங்க. அப்படியெல்லாம் ஒரு மனிதர்கள் தானே இவங்கலாம், ஒரு மனிதர்களாக தானே இங்க இலக்கியத்தில் சொல்லப்படுது. ஆனா எப்படிப்பட்ட கற்பனைன்னு பாருங்க. சா எல்லாமே ரொபோ மாதிரி தான் சொல்லுவார் அவர். சரியா? மலை போன்ற தோள்கள்னு சொல்றாரு. சரியா? என்னது? கட்டூணிலும் வலிமை மிக்க, அதுவும் கட்டூணும் அது இல்லை, அதை விட சரியா கட்டூணிலும் வலிமை, இதெல்லாம் உயர் நிகழ்ச்சியாக நீங்கள் போடலாம். கட்டூணிலும் வலிமை மிக்க தோள்களை உடையவனே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. எப்படி முதல்ல தாமரை செங்கனானைன்னு சொன்னது கம்பர். திரும்ப விழித்து உரையாடும் போது, அதாவது குகன் என்ன செய்யறாருன்னு கேட்டா, பரதன்ட்ட விழித்து உரையாடும் போது எப்படி சொல்றாரு? எழுவினும் உயர்ந்த தோளாய். எப்படி? எழுவினும் உயர்ந்த தோளாய் அவனை கட்டுணிலும் வலிமை மிக்க தோள்களை உடையவனே. எய்தியது என்ன என்ன? நீ இங்கு வந்ததுக்குரிய காரணம் என்ன? எய்தியது என்னை, காரணம் என்னைங்கிற இடத்துல இருந்து காரணம்னு வருது. சரியா? காரணம் என்னன்னா என்ன? எய்தியது என்ன என்ன? நீ இதற்கு இங்கு வந்ததற்குரிய காரணம் என்ன என்று கேட்க, உலகு முழுதளித்த தந்தை, உலகம் முழுவதையும் ஆட்சி செய்த எங்கள் தந்தையராகிய தசரத சக்கரவர்த்தி. எப்படி? உலகம் முழுவதையும். எப்படி? உலகம் முழுவதும். அப்போ உலகம் முழுவதும் ஆட்சி செஞ்சார் இல்லை, அயோத்தியை தான். அந்த காலப்பகுதி என்னது? உலகம்ங்கிறதே அதுதான். என்ன நாடுகாண பயணங்கள்ல தானே, அது கரைக்கு போய் பார்க்கறது இல்லை. எனவே அதுதான் உலகம்னு யோசிக்கணும். இந்த சந்தர்ப்பத்தில் உலகம் முழுவதும் அளித்த எனது தந்தை, உலகம் முழுவதையும் ஆட்சி செய்த எங்கள் தந்தையராகிய தசரத சக்கரவர்த்தி முந்தையோர் முறையென்று மொழிவினர், முன்புள்ள எங்கள் குல மன்னர்கள் அரசு நீதினு தவிட்டானது. இதுக்கு முன்னுக்கு உண்மையான செய்யணும். ஒரு 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 அரசன் இறந்து விட்டால் அடுத்த ஆட்சி பொறுப்பு யாருக்கு வரணும்? மூத்தவனுக்கு வரணும். ஆனால் மூத்தவனுக்கு வரல. இது ஒரு நெறிமுறைக்கு மாறானது. எனவே அந்த முறையிலிருந்து வலுவிட்டாரு. சரி, அது பரம்பரை குற்றமாக போயிடும். எனவே முந்தைய முறையில் இன்றும் வலுவினன், முன்புள்ள எங்கள் குலமன்னர்களது அரசு நீதியிலிருந்து தவறிவிட்டார். அதனை நீக்க, அந்த அநீதியை நீக்கும் பொருட்டு, அந்த அநீதியை நீக்கிறதுக்காக, அந்த அநீதியை நீக்கும் பொருட்டு மன்னனை கொணர்வான், ராமனை மீட்டு போவதற்காக வந்தேன். சரி அப்படின்னு சொல்றார். விளங்குதா? அப்ப பரதனை தழுவிக்கொண்ட வேடத்தலனாகிய குகன் செந்தாமரை மலர் போன்ற கண்களை உடைய பரதனை பார்த்து, கட்டூனிலும் வலிமை மிக்க தோள்களை உடையவனே, நீ இங்கு வந்த காரணம் என்ன என்று வினாவ, பரதன் உலகம் முழுவதையும் ஆட்சி செய்த எங்கள் தந்தையராகிய தசரத சக்கரவர்த்தி எமக்கு முன்னே வாழ்ந்த குலமன்னர்கள் அரச நீதி முறைமையிலிருந்து தவறிவிட்டார். அந்த அநீதியை நீக்கும் பொருட்டு ராமனை மீட்டுக் கொண்டு போவதற்காக வந்தேன் என்று கூறினார். விளங்குதா? தெளிவா? இப்ப பாருங்க, செய்யுளை வாசிக்கும் போது பொருள் ஞாபகத்தோட தான் பாருங்க.
செய்யுள் உங்களுக்கு வாசிக்கும்போது பொருள் ஞாபகத்துக்கு தான் பாருங்க. தழுவின புளிஞ்சர் வேந்தன் தாமரை செங்கனானே எழுவினும் உயர்ந்தோளா எய்தியது என்ன என்ன முழுதுலக அளித்த தந்தை முந்தியோர் முறை நின்றும் வலிவினதனை நீக்க மண்ணை கொண்டு வந்தான். தெரியவா? நோ சார். ஓகே. அப்போ இப்பாடலில் பெற்ற சந்தர்ப்பம் பாருங்க. கங்கையின் வடகரைக்கு வந்த குகன் பரதனை வணங்க அந்த பரதன் குகனை தழுவிய பின்னர் குகன் பரதனிடம் அந்த காரணம் கேட்க நீதியை நிலைநாட்டும் பொருட்டு ராமனை மீட்டு கொண்டு போவதற்காக வந்ததா குகனிடம் பரதன் கூறிய சந்தர்ப்பம் பாருங்க. உள்ளுக்குள்ள எல்லாம் வந்துட்டு சரியா. இதுல வந்து நிறைய அணி பயன்பாடு தான் இருக்கு. அதனால அதெல்லாம் சொல்ல இல்லாதுனே. அதனால கங்கையின் வடகரைக்கு வந்த குகன் பரதனை வணங்க அந்த பரதன் குகனை தழுவிய பின்னர் அது இந்த வணங்குனதெல்லாம் முன்னைய பாடல். இது தழுவுனது. தழுவிய பின்னர் குகன் பரதனிடம் வந்த காரணம் கேட்க அதெல்லாம் எழுதலாம். நிறைய விஷயம் கேட்க நீதியை நிலைநாட்டும் அதை சுருக்கமா நீதியை நிலைநாட்டும் பொருட்டு அதுக்குள்ள அணிலே நீதியை நிலைநாட்டும் பொருட்டு ராமனை மீட்டு கொண்டு போவதற்காக வந்ததாக குகனிடம் பரதன் கூறிய சந்தர்ப்பம். விளங்குதா அப்படி சந்தர்ப்பம் எழுதுறது அப்படின்ட்டு இந்த பாடலுக்கு? ஆம் சார். ஓகே. இப்பாடு கையப்பட்ட அணிகள் ஓமேனி தாமரை செங்கனானையில ஓமேனி கையப்பட்டிருக்கு. செந்தாமரை மலர் ஓமேயம் பரதனின் கண்கள் பொதுத்தன்மை பிரகாசம் அல்லது வடிவு. சரியா. அடுத்து எளிவினும் உயர்ந்த தோலா என்கின்ற போது ஓமானம் கட்டூன் ஓமேயம் உயர்ந்த தோல் பொதுத்தன்மை வலிமை. சரியா. விலங்குதான் என்ன சொல்றேன்ட்டு. சரியா. அடுத்து உயர்வின் அடிச்சனி நீங்க நினைச்சுக்கொள்ளுங்க. என்ன சொல்றாரு அவரு? கட்டூனிலும் வலிமைக்கு தொழிலுடைய உயர்வின் அடிச்சு அது பில்டப் கூட பில்டப். சாதாரண கட்டூனுங்கிறது ரொம்ப அப்படி அந்த அளவு இருக்காது. ஆனால் அவருடைய வீரத்தை வலிமையை சுற்றுவதற்காக கட்டூனிலும் வலிமை மிக்கன்னு சொல்றது வந்து உயர் நிகழ்ச்சியாக காணப்படுதுன்னு சொல்லப்படுது. சரியா. ஓகே. அடுத்த தசரதன் முன்னோர் வகுத்த நீதி நெறிமுறையிலிருந்து விலகினார் என பரதன் குறிப்பிடுவதற்கான காரணம் யாது என்பதையும் நீதி நிலைநாட்ட பரதன் முற்பட மாற்றினையும் விவரிக்க வாசிங்க அந்த பந்தியை. முன்னோர் அரச நீதிமுறை என்பது மூத்தவனுக்கே அரசுரிமை என்பதாகும். தசரதன் அந்நெறிமுறையிலிருந்து நீங்கி ராமனுக்கு இளையவனான பரதனுக்கு கொடுத்ததோடு மட்டுமன்றி ராமனை காட்டுக்குச் செல்ல பணித்தான். அந்த அநீதியை நீக்கும் பொருட்டு ராமனை மீட்டுக்கொண்டு அயோத்திக்கு சென்று ஆட்சி பொறுப்பை ராமனுக்கு பெற்றுக் கொடுக்க பரதன் ஆயத்தமாவது குகனுடனான பரதனின் உரையாடல் மெய்ப்பிக்கின்றது. சரி சரி. அதை விளங்கப்படுத்தணுமா? தேவையில்ல. தேவையில்ல தானே. ஓகே. அது சின்ன விஷயம் ஏன் அப்படின்ட்டு. அடுத்த பாடலுக்கு போமா? ஓகே சார். ஓகே. பாருங்க 44வது பாடலுக்கு போயிட்டோம். அவ்விடை அண்ணல் தானும் அன்றரும் பொடியின் வைகி தெவ்விடைதர நின்று ஆர்க்கும் செரிகலல் புளிஞ்சர் கோமான் இவ்விடை கங்கையாற்றின் ஏற்றினையாயி நிம்மை வெவ்விடர் கடல் என்று ஏற்றி வேந்தன் பால் விடுத்தது என்றான். 44வது பாடல். சும்மா கொஞ்சம் இந்த செய்யுள வாசிங்க அப்படி உங்களுக்கு பொருள் விளங்கக்கூடியதாக இருக்கான்னு பாருங்க. சும்மா பாருங்க. இந்த பரீட்சை இந்த பாடல் பரீட்சை இப்போ வந்துருச்சு உங்களுக்கு. இப்போ எக்ஸாம் பேப்பரோட நிற்கிறீங்க. உங்களால் இந்த பொருள் கொள்ள முடியுதான்னு பாருங்க. அவ்விடை அண்ணல் தானும் அன்றரும் பொடியின் வைகி தெவ்விடைதர் நின்று ஆர்க்கும் செரிகலல் புளிஞ்சர் கோமான் இவ்விடை கங்கையாற்றின் ஏற்றினையாயின் எம்மை வெவ்விடர் கடல் நின்று ஏற்றி வேந்தன் பால் விடுத்தது என்றான். சரியா. ஓகே. என்ன சொல்ல வருது? என்ன சொல்ல வருது? சும்மா பொருள் சொல்லுங்க பாப்பா. யாராவது சும்மா படிக்க முன்னுக்கு ஒரு பொருள் சொல்லுங்க பாப்போம் நம்ம. அதாவது பரதன் ராமன் தங்கியிருந்த இடத்துல தங்கியிருந்து அன்று பொழுது விடிந்ததும் குகனிடம் சென்று எங்களை நீ வடகரையில இருந்து தென்கரைக்கு அழைத்து செல்லணும் என்று கூறக்கூடியதாக இந்த பாடலாம். ஓகே. பாருங்க. இப்ப நம்ம செய்யுள்ள பார்த்துரும். சரியா. அப்ப கொண்டு கூடி வாசிக்கும் போது அண்ணல் தானும் பாருங்க. 3வது சொல்ல இருக்கு அண்ணல் தானும்னா அண்ணல் என்பது யாரு? ஒரு மரியாதைக்குரியவனு கூப்பிடுறது. அண்ணல் அம்பேத்கர் அப்படின்னா சொல்லுவோம். அண்ணல் என்பது மரியாதை பெருமைக்குரியவன் அர்த்தம். அப்ப இந்த அண்ணல் யார் இந்த இடத்துல? பரதன். அப்ப அண்ணல் தானும் பரதனும் அவ்விடை அந்த இடத்தில் அவ்விடைனது அந்த இடத்தில். சரியா. அந்த இடத்தில் அன்றைய இரவில். சரியா. அந்த இடத்தில் அன்றைய இரவில் அரும்பொடியின் வைகி படுக்க முடியாத புழுதியிலே தங்கியிருந்து. அப்படி படுக்கவே முடியாத புழுதி, வேற வழி இல்லை. அங்கேயே தான் அவர் தங்கியிருக்காரு. ராமனும் அந்த இதில் தான் தங்கியிருப்பார். சரியா. தங்கியிருந்து தெவ்விடைதர தெவ்வோர்னா பகைவர்கள். தெவ்வோர்னா என்னது? பகைவர்கள். அப்ப இந்த இடத்துல தெவ்விடைதர என்றால்
பகைவர்கள் தோற்று ஓடும்படி, பகைவர்கள் தோற்று ஓடும்படி, பகைவர்கள் தோற்று ஓடும்படி, தெய்வ விடையத்தில் பகைவர்கள் தோற்று ஓடும்படி நின்று ஆர்க்கும் நிலை பெற்று ஒழிக்கின்ற, அப்படி நின்று நிலை பெற்று. அப்ப என்னன்னு கேட்டா அந்த அந்த வீரக்கல் வீரக்கல் அணிந்தவன் என்னடா அது, அவன் வரும்போது அந்த சல் சல்னு சத்தம் வரும். எனவே வரும்போது என்னடா பகைவர்கள் அந்த வந்துட்டான்டா குகன் ஓடுங்கடா ஓடுங்கடான்னு ஓடிடுவாங்க. எனவே பகைவர்கள் தோற்று ஓடும்படி நின்று நிலை பெற்று ஒழிக்கின்ற செரிகலல் வீரக்கலல், செரிகலல் என்னது, செறிவான அந்த வீரக்கலல் அணிந்த புளிஞ்சர் கோமான். புளிஞ்சர்னா இருந்ததுல வேடர், வேடர் தலைவனாகிய குகனே, புளிஞ்சர்னா வேடர், என்ன புளிஞ்சர் கோமான்னா வேடர் தலைவனாகிய குகனே, இவ்விடை இவ்விடை குகனேன்னு விழிக்கிறார். குகனே இவ்விடை இவ்விடை இப்பொழுது கங்கை ஆற்றின், கங்கை நதியிலிருந்து, கங்கை ஆற்றினது கங்கை நதியிலிருந்து எம்மை ஏற்றினையாய் எங்களை கரையேற்றி தென்கரை சேர செய்தாள், எம்மை கரையேற்றி தென்கரை சேர செய்தாள், வெவ்விடர் கடலின்றி ஏற்றி கொடிய துயரக்கடலிலிருந்து கரையேற்றி, கொடிய துயரக்கடலிலிருந்து கரையேற்றி வேந்தன் பால் விடுத்தது ராமனிடம் சேர்த்தது ஆகும் என்றான். ராமனிடம் விடுவதற்கு சமானமாகிவிடும் என்று அவன் சொல்றான். விளங்குதா? அப்ப இதிலிருந்து பார்க்கும்போது இப்படி நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. முதலாவது விஷயம் என்ன கேட்டா, என்ன செய்யறாரு பரதன், என்ன செய்யறாருன்னு கேட்டா அந்த இடத்துல படுக்கிறார், படுக்க முடியாத புள்ளியில படுக்கிறார். என்னது, பரதனும் அந்த இடத்தில் அன்றைய இரவில் படுக்க முடியாத புள்ளியில தங்கி இருக்கிறார். ஓகே, தங்கி இருக்கணும். பகைவர் அப்ப அடுத்து யார சொல்றாங்கன்னு கேட்டா குகனை சிறப்பிக்கிறார். அப்படி பகைவர்கள் தோற்று ஓடும்படி நிலை பெற்று ஒழிக்கின்ற வீரர்கள் அணிந்த வேடத்தலைவனாகிய குகனேன்னு விழிக்கிறாரு. குகனேன்னு சும்மா சொல்லியிருக்கலாம். ஆனா என்ன செய்யறாரு, பகைவர்கள் தோற்று ஓடும்படி நிலை பெற்று ஒழிக்கின்ற வீரர்கள் அணிந்த வேடத்தலைவனாகிய குகனே, இப்பொழுது கங்கை ஆற்றிலிருந்து எங்களை கரையேற்றி தென்கரை செய்தார். அப்ப இவர்கிட்ட சப்போர்ட் வேணும் கண்டிப்பா. அப்ப நான் இந்த டைம்ல இந்த கங்கை ஆற்றிலிருந்து எங்களை கரையேற்றி அந்த கரைக்கு நீ விட்டியனா, தென்கரை சேர, வடகரையிலிருந்து தென்கரைக்கு சேர செய்தால் யாரை பார்க்கலாம், யாரை பார்க்கலாம், யாரை பார்க்கணும்னு வராங்க, ராமனை. ராமன். எனவே இந்த இடத்துல பாருங்க, பரதன் துயரக்கடல்ல மூழ்கிறாரு, தத்தளிச்சு கொண்டிருக்காரு, கரை சேர முடியாம இருக்காரு, ஏற்கனவே பார்த்தோம். எனவே இவ கரை சேருவதற்கும் துன்பத்திலிருந்து நீங்குவதற்குமான, அல்லது இவர் மன வருத்தத்திலிருந்து விடுபடுவதற்கான மருந்து யாரு, இந்த இடத்துல மருந்தா இருக்கக்கூடியவர் யாரு, குகன். குகனா? மருந்து யாரு, குகன் டாக்டர், மருந்து யாரு இந்த இடத்துல, ராமன். ராமன். எனவே அந்த ராமனை கண்டுவிட்டால் இவர் என்ன செய்யறான்னு கேட்டா, அந்த தத்தளித்துக் கொண்டிருக்கிற துன்பக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கிற யாரு பரதன் என்ன செஞ்சிருவாரு, துன்பத்திலிருந்து விடைபெற்று கரை சேர்ந்துருவாரு. கரை சேர்ந்தது துன்பம் நீங்கிடுவாரு. அதுதான் இங்க சொல்றாங்கன்னு கேட்டா, என்ன சொல்றாங்க, எங்களை கரையேற்றி தென்கரை சேர செய்தால், அதாவது இந்த கங்கை கரையிலிருந்து அந்த வடகரையிலிருந்து தென்கரை சேர செய்தால் கொடிய துயரக்கடல், இப்ப என்ன செய்யற, கொடிய துயரக்கடலை தத்தளிச்சு கொண்டிருக்காரு. எனவே கொடிய துயரக்கடலில் இருந்து வெளியேற்றி, அதுல இருந்து வெளியேற்றி கரைக்கு போற இதுல ராமனிடம் சேர்ந்து, அப்ப ராமனிடம் சேர்றத இவர் துன்பக்கடலில் இருந்து வெளியாகிறதுக்கு, துன்பக்கடலின் கரை ராமன் தான். அப்பதான் அவர் தத்தளிக்காம இருப்பாரு, அந்த துன்பம் போகும். விளங்குதா? என்னை சேர்த்தது ஆகும் என வேண்டினான். ஒட்டுமொத்த பொருளையும் பார்த்தோம்னா, பரதனும் இந்த இடத்தில் அன்றைய இரவில் படுக்க முடியாத புழுதியிலே தங்கியிருந்தான். பகைவர் தோற்றோடும் நிலை பெற்று ஒழிக்கின்ற வீரர்கள் அணிந்த வேடர் தலைவனாகிய குகனே, இப்பொழுது கங்கையாற்றிலிருந்து எங்களை கரையேற்றி தென்கரை சேர செய்தால் கொடிய துயரக்கடலில் இருந்து வெளியேற்றி ராமனிடம் சேர்த்தது ஆகும் என வேண்டினான். தெளிவா? தெளிவா? பாடல்ல பொருள் விளங்கிட்டா? ஓ சார். ஓகே, அப்ப பாருங்க பாடல் சந்தர்ப்பத்தை வாசிங்க ஒரு ஆள். ராமன் தங்கியிருந்த இடத்தை கண்ணுற்ற பரதன் துன்புற்று தன்னை தானே நொந்து கொண்டதோடு அன்றைய இரவு ராமன் உரைத்த இடத்தில் தங்கியிருந்து காலை விடிந்ததும் கங்கையை கடப்பதற்கு குகனிடம் உதவி கேட்ட சந்தர்ப்பம். வெரி குட். ராமன் தங்கியிருந்த இடத்தை கண்ணுற்ற பரதன் துன்புற்று தன்னைத்தானே நொந்து கொண்டதோடு, சரியா? அதெல்லாம் பாருங்க எப்படி மொழிநடைன்னு பாருங்க. அன்றைய இரவு ராமன் உறைந்த இடத்தில் தங்கியிருந்து காலை படுக்க முடியாதெல்லாம் நம்ம அதெல்லாம் அதெல்லாம் தேவையில்லை. ராமன் உறைந்த இடத்தில் தங்கியிருந்து காலை விடிந்ததும் கங்கையை கடப்பதற்கு குகனிடம் உதவி கேட்ட, அதுக்குள்ள நீ இங்கிருந்து சேர்த்தீங்கன்னா துன்பக்கடல்ல இருந்து அதெல்லாம் எழுத தேவையில்லை. இப்போ ராமன் தங்கியிருந்த இடத்தை கண்ணுற்ற பரதன் துன்புற்று தன்னை தானே நொந்து கொண்டதோடு அன்றைய அது முன்னைய பாடல் சுருக்கம். எது? ராமன் தங்கியிருந்த இடத்தை கண்ணுற்ற பரதன் துன்புற்று தன்னைத்தானே நொந்து கொண்டது முன்னைய பாடல் சுருக்கம். அன்றைய இரவு ராமன் உறைந்த இடத்தில் தங்கியிருந்து காலை விடிந்ததும் கங்கையை கடப்பதற்கு குகனிடம் உதவி கேட்ட சந்தர்ப்பம். தெளிவா?
பரதையின் துன்ப நிலை எவ்வாறு எடுத்துரைக்கப்பட்டுள்ளது? பரதன் அன்றைய இரவில் படுக்க முடியாத புழுதியிலே தங்கியிருந்ததோடு குகனை நோக்கி கங்கையாற்றிலிருந்து தம்மை கரையேற்றி தென்கரை சேர செய்தால் கொடிய துயரக்கடலிலிருந்து வெளியேற்றி ராமனிடம் சேர்த்ததாகும் என பரதன் கூறுவதனூடாக பரதனின் துன்ப நிலை வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. தெளிவாக இதை ஏற்கனவே நான் சொன்னேன் உங்களுக்கு. பரதன் அன்றைய இரவில் படுக்க முடியாத புழுதியிலே தங்கியிருந்ததோடு பரதனின் துன்ப நிலை அங்க தங்கியிருக்காரு. குகனை நோக்கி கங்கை ஆற்றிலிருந்து தம்மை கரையேற்றி தென்கரை சேர செய்தால் கொடிய துயரக்கடலிலிருந்து வெளியேற்றி ராமனிடம் சேர்த்தது ஆகும் என பரதன் கூறுவதனூடாக பரதனின் துன்ப நிலை வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. தெளிவா? ஓகே. குகன் எவ்வாறு சிறப்பிக்கப்பட்ட மைக்கை மியூட் பண்ணுங்க. குகன் எவ்வாறு சிறப்பிக்கப்படுகின்றார்? மைக்கை மியூட் பண்ணுங்க. பேசலங்களா? எக்கோ ஆகுதுண்ணே. ரைட். இப்போ இல்லைங்களா? இப்போ பேசுறது இல்லைங்களா? ஓகே ஓகே சரியா? ஓகே. குகன் எவ்வாறு சிறப்பிக்கப்படுகின்றான் என்று பார்க்கும்போது வாசிங்க ஒரு ஆள். பகைவர்கள் தோற்றோடும்படி நிலை பெற்ற ஒளிக்கின்ற வீரக்கழல் அணிந்த வேடர் தலைவனாகிய குகன் என சிறப்பிக்கப்படுவதோடு தன் துன்பத்தை போக்கும் இடத்தில் குகன் மட்டுமே தற்சமயம் இருப்பதாக பரதன் எண்ணிய நிலையில் கங்கையாற்றிலிருந்து கரையேற்றி தென்கரை சேர செய்யும்படி குகனின் உதவியை நாடுவதன் ஊடாகவும் குகன் சிறப்பிக்கப்படுகிறான். வெரி குட். பகைவர்கள் தோற்று ஓடும்படி நிலை பெற்று ஒழிக்கின்ற வீரக்கழல் அணிந்த வேடர் தலைவனாகிய குகன் என சிறப்பிக்கப்படுவதோடு பகைவர்கள் தோற்று ஓடும்படி என்னது பயம் நிலை பெற்று ஒழிக்கின்ற வீரக்கழல் அப்படிப்பட்ட சிறப்பு பொருந்திய வீரக்கழல் அணிந்தவன் தான் யாரு? குகன். சரியா? அப்படின்னு சிறப்பிக்கப்படுறான். அப்போ அப்படி வீரம் சொல்லப்படுது. தன் துன்பத்தை போக்கும் இடத்தில் வேற யாரும் இல்லை. தேவர்களோ வேற யாரும் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, சப்போர்ட் பண்ணுறதுக்கு அல்லது அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு. துன்பத்தை போக்கும் இடத்தில் குகன் மட்டுமே தற்சமயம் இருப்பதாக பரதன் எண்ணிய நிலையில்தான் கங்கையாற்றில் இருந்து கரையேற்றி தென்கரை சேர செய்யும்படி குகனின் உதவியை நாடுவது உண்டாகும். குகன் சிறப்பு அதுலேயும் பாருங்க, அந்த இடத்துல குகன் தான் சிறப்பிக்கப்படுறான். விளங்குதா? அப்படி வந்தா செய்யலுமா செய்யலாதா? ஓகே. அடுத்த பாடல் போமா? ஓகே. வாசிங்க ஒரு ஆள். நானே வாசிக்கிறேன். குருசிலது ஏவலால் அக்குரகத தேர்வலானும் வரிசையின் வளாமை நோக்கி மரபுலி வகையின் நேற்ற கரிபரி ரதம் காலால் கணக்கரு கரையில் வேலை எரிமணி திரையின் வீசும் கங்கையாறு ஏறிட்டன்றே. சரியா? எத்தனாவது பாடல்? 48வது பாடல். என்ன சொல்ல வருது? சும்மா பொருள் சும்மா வாசி பாருங்க பிள்ளைகள். உங்களுக்கு பொருள் சொல்ல முடியுதாங்கிறது, அதாவது உங்களுக்கு இந்த பரிச்சயமா இருக்கு அந்த பாடல்ங்கிறத கொஞ்சம் யோசிச்சுக்கொள்ளுங்க. கொஞ்சம் வாசி பாருங்க, உங்களுக்கு விளங்குதான்னு பாருங்க. குருசிலது ஏவலால் அக்குரகத தேர்வலானும் வரிசையின் வளாமை நோக்கி மரபோலி வகையின் ஏற்ற கரிபரி ரதம் காலால் கணக்கரு கரையில் வேலை எரிமணி திரையின் வீசும் கங்கையாறு. இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு பிள்ளைகள் இந்த பாடல். சரியா? குறிசிலது ஏவலால். குறிசிலுங்கிறது யார் இந்த இடத்துல? பரதன். பரதனது கட்டளையால். குறிசினது இந்த இடத்துல பரதன் தலைவன். யாரு? பரதன். பரதனது கட்டளையால் குரகதம் தேர்வலானும். எப்படி? குரகதம் தேர்வலானும் என்னது? குரகதம்னா குதிரை. சரியா? குரகதம்னா குதிரை பூட்டிய அந்த தேர். சரியா? குரகத தேர்வ அப்ப குரகத தேர்வலானும்னா குதிரைகள் பூட்டிய தேரை செலுத்துவதில் வல்லவன். குதிரைகள் பூட்டிய குரகதம் என்பது குதிரை, தேருங்கிறது தேர். எனவே குரகதம் தேர்வலானும்னா குதிரைகள் பூட்டிய தேரை செலுத்துவதில் வல்லவனாகிய சுமந்திரன். அப்ப சுமந்திரனுங்கிற புதிய கேரக்டர். யார் சுமந்திரன்? அவர் தசரதன் இருக்கும்போது தசரதனுக்கு அமைச்சனாகவும் வலது கையாகவும் ஒரு ஒரு என்னது தேரோட்டியாகவும் இருந்தவர் தான் அவர். சரியா? நாளும் தெரிஞ்சவர், நல்ல எல்லா விடயங்களும் தெரியும். எனவே அப்படி அனைத்தும் அறிந்தவர் குகனை அறிந்திருக்காமல் இருந்திருக்க மாட்டார். ஏன்னா குகனையும் தெரியும். ஆனா குகனை முதலாக பரதன் பார்த்தபோது குகனுக்கு யாருன்னு தெரியாது பரதனை. சாரி, பரதனுக்கு யாருன்னு தெரியாது குகனை. ஆனா இவருக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? சுமந்திரனுக்கு. என்ன காரணம்? அந்த அளவு அவர் அறிவு கொண்டவர், உலக அறிவு கொண்டவர். எனவே குறிசிலது ஏவலாக பரதனது கட்டளையா குரகத தேர்வலானும் குதிரைகள் பூட்டிய தேரை சிறுத்தை உள்ளவனாகிய சுமந்திரனும் வரிசையின் வளாமை நோக்கி. வரிசையின் வளாமை நோக்கி. அப்ப ஒரு படை தெரிந்தவங்களுக்கு படை படையின் வரிசை உங்களுக்கு தெரியும். அது ஒரு மரபு அடிப்படையில்
எந்தெந்த இது வந்து எப்படி எப்படி ஃபஸ்ட்டு எந்த படை வரணும், சரியா? முதலாவது வந்து யானைப்படை, அடுத்து குதிரைப்படை, அடுத்து தேர்ப்படை, அடுத்து காலாட்படை அப்படின்னு ஒரு முறைமை இருக்கு. அந்த ஓர்டர்லேயே என்ன செய்யறாருன்னு கேட்டால் இதை ஏற்ற சொல்றாரு, சரியா? வரிசையின் வளாமை நோக்கி ஒழுங்குமுறை தவறாமல் பார்த்து மரபுலி வகையில் ஏற்ற அவரவர்களுக்கு உள்ள மரபுகளின் வகைப்படுத்தி ஏற்ற விளங்குத மரபுகளுக்கு ஏற்றவாறு தனித்தனியாக ஏற்ற கரி பரி ரதம் காலால். கரி என்றால் யானை, பரி என்றால் குதிரை, ரதம் என்றால் தேர், காலால் என்றால் தரை காலால் படை. அப்ப யானைகளும் குதிரைகளும் தேர்களும் தரை வீரர்கள் என்று சொல்லப்படும் காலாட்படையினரும் கணக்கில்லாதனவாக எண்ணிக்கையில உள்ளடக்கவே முடியாது கணக்கில்லாதவன கரையில் வேலை. நல்லா கவனிச்சுக்கொள்ளும், கரையில் வேலை கரையற்ற சேனா சமுத்திரம். இந்த படைகள்லாம் சேர்த்து ஒன்னா பார்க்கும்போது அது என்ன மாதிரி இருக்கான்னு கேட்டா உருவகணியாக சொல்றாங்க, கரையற்ற சேனா சமுத்திரமா. எது இந்த படைகள் வந்து சேனா சமுத்திரமா, கடலா. இந்த கடல் எதுல போய்கிட்டு இருக்கு? இப்ப கடல் எதுல போக போகுது? கங்கையில போக போகுது. கங்கை பெருசா கடல் பெருசா? கடல் தான் பெருசு. அப்ப இந்த கங்கையில கடல் போகுதுல எப்படிப்பட்ட கற்பனையா இருக்கும். அப்ப ஏன் கடல்னு சொல்றாங்கன்னு கேட்டா, ஏன் அந்த படைகளின் என்னது மிகுதியை சொல்றதுக்கு, படைகள மிகுதியை சொல்றதுக்கு. அப்ப கரையற்ற சேனா சமுத்திரமானது எரிமணி திரையின் வீசும். அப்படி எரி மணி திரை. அப்ப எரினா என்னது? ஒளி வீசுறது. மணி என்றால் ரத்தினம், திரைனா உங்களுக்கு அலை, வீசுனா வீசுறது. அப்ப ஒளி வீசும் ரத்தினங்களை அலைகளால் எரிக்கிற. அப்படி ஒளி வீசும் ரத்தினங்களை அலைகளால் எரியுமா? அந்த அளவு வளமிக்க அந்த கங்கை பகுதி, கங்கை பிரதேசம், சரி. அப்படி ஒளி வீசும் ரத்தினங்களை அலைகளால் எரிக்கின்ற. அது ரத்தினம்லாம் இருக்குது கடல்ல வளமா, அது அலைகளால் இப்படி எரியுமா? கரையில பார்த்தா ரத்தினமாக கிடைக்குமாங்க, போனா புறையிட்டு வந்துடலாம், சரியா? அப்ப அலைகளால், அப்ப ஒளி வீசும் ரத்தினங்களை அலைகளால் எரிகின்ற கங்கை ஆறு ஏறிற்று. கங்கை ஆறு ஏறிட்டுண்டா கங்கை ஆற்றை கடந்து அக்கறை சேர்ந்தது, சரியா? எப்படிப்பட்ட கங்கை ஆறு? எப்படிப்பட்ட கங்கை ஆறு? ஒளி வீசும் ரத்தனை அலைகளால் எரிகின்ற அலைகளை உடைய கங்கை ஆற்றை கடந்து அந்த கரையை சேர்ந்தது. எது சேர்ந்தது? அந்த படைகள். அந்த படைகள் எப்படி சிறப்பிக்கிறாரு? சேனா சமுத்திரம். எனவே அந்த சேனா சமுத்திரம் கங்கையை கடந்து சென்று விட்டதுன்னு சொல்ல வரும். இல்லைங்களா? அப்ப பரதனது கட்டளையால் குதிரைகள் பூட்டிய தேரை செலுத்துவதில் வல்லவனாகிய சுமந்திரனும் ஒழுங்குமுறை தவறாமல் அவரவர்களுக்கு உள்ள மரபுகளின்படி வகைப்படுத்தி ஏற்ற யானைகளும் குதிரைகளும் தேர்களும் தரை வீரர்கள் என்று சொல்லப்படும் 4 வகை சேனைகளும் கணக்கில்லாதனமாக கரையேற்ற அச்சேனா சமுத்திரமானது ஒளி வீசும் ரத்தினங்களை அலைகளால் எரிகின்ற கங்கை ஆற்றை கடந்து அக்கறை சேர்ந்ததுன்னு சொல்லப்படுது. தெளிவா? ஓகே. அப்ப பாருங்க, சந்தர்ப்பம் பரதனின் வேண்டுகோளுக்கு இணங்க குகன் தனது படைகளுக்கு நாவாயை கொண்டு வரும்படி கட்டளையிட அதிகளவான நாவாய்கள் வந்து சேர்ந்தது. இது முன்னைய பாடலிட சுருக்கம். அதன் பின்னர் பரதன் சுமந்திரனை நோக்கி சேனைகளை நாவைகளில் ஏற்ற கூறிய பின் ஒழுங்குமுறைப்படி சுமந்திரன் ஏற்ற நாவாய்கள் கங்கை ஆற்றை கடந்து மறுகரை சேர்ந்த சந்தர்ப்பம். பாருங்க, இதுல ஏதாவது குறைபாடு இருக்கா? மொழி நடையில ஏதாவது சிக்கல் இருக்கா? எங்கேயாச்சும் முறிவடைதான்னு பாருங்க, வாட்சி பாருங்க. ஒரு ஆள் வாசிங்க அதை சந்தர்ப்பத்தை. பரதனின் வேண்டுகோளுக்கு இணங்க குகன் தனது படைகளுக்கு நாவாயை கொண்டு வரும்படி கட்டளையிட்ட அதிகளவான நாவாய்கள் வந்து சேர்ந்தன. அதன் பின்னர் பரதன் சுமந்திரனை நோக்கி சேனைகளை நாவாய்களில் ஏற்ற கூறிய பின் ஒழுங்குமுறைப்படி சுமந்திரன் ஏற்ற நாவாய்கள் கங்கை ஆற்றை கடந்து மறுகரை சேர்ந்த சந்தர்ப்பம். மறுகரை சேர்ந்த சந்தர்ப்பம். வெரி குட். சரியா? அப்ப சந்தர்ப்பம் உங்களுக்கு தெளிவாயிருக்கும். சரி, அடுத்து பாருங்க, இன்னொரு கேள்வி கேட்கப்படும். என்னது கேள்வி? சுமந்திரன் சிறப்பு வெளிப்படுமாறு எப்படிப்பட்ட? சொல்லுங்க பாவம், வாசிங்க. குதிரைகள் பூட்டிய தேரை செலுத்துவதில் வல்லவன், பரதனின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவன், சேனைகளை அதனதன் மரபுகளின்படி நேர்த்தியாக நாவாய்களில் ஏற்றும் திறன் படைத்தவன். குதிரைகள் பூட்டிய தேரை செலுத்துவதில் வல்லவன், பரதன் நம்பிக்கைக்கு தெரிந்து நான் அவர் ஃபர்ஸ்ட்ல சொல்றேன், குதிரைகள் பூட்டிய தேரை செலுத்தி வல்லவன் சொல்லி நேரடியாக சொல்லிட்டாங்க. பரதன் நம்பிக்கை பாத்திரம். எப்படி எதுல இருந்து விளங்குறோம் பரதன் நம்பிக்கைக்கு பாத்திரமானவன்னு? இவ்வளவு பேர் இருக்கையில யார்கிட்ட சொல்றாரு அவரு? நீட்டா அந்த வேலை, முக்கியமான வேலையை பரதன் சொல்றாரு. ஏன்னா அவர் ஒழுங்கா நீட்டா செய்வார்னு தெரியும். சேனைகளை அதன் மரபுகளின்படி நேர்த்தியாக நாவாய்கள் ஏற்றும் திறன் படைத்தனாவும் ஒரு காணப்படுறாரு. அது சுமந்திரன் சிறப்பு. சேனா சமுத்திரத்தின் சிறப்பு என்ன? சேனைப்படை சேனா சமுத்திரமாக உருவாக்கப்பட்டுள்ள சிறப்புக்குரியது அணி அச்சேனா சமுத்திரம் ஒளி வீசும் ரத்தினங்களை அலைகளால் இருக்கின்ற கங்கை ஆற்றை கடந்து அக்கறை சேர்ந்தால் சிறப்பிக்கப்பட்டுள்ளது. அப்ப சேனா சமுத்திரத்தின் சிறப்பு எழுத இயலாதா?
எழுதலாம். சரி, அப்ப அந்த பாடல் பார்த்துட்டோம். சரி, அதன் அடிப்படையில் நான் நினைக்கிறேன் இன்னும் பார்க்க இருக்கு 1 2 3 3 பாடல் தான் பார்க்கறது. சரியா? ஓகே, அதை கொஞ்சம் அப்படியே வச்சுட்டு அடுத்ததுக்கு போவோம். சரியா? அடுத்ததுன்னா கவிதை பகுதி போகிறோம். சரியா? கவிதை பகுதி என்னன்னு பார்த்துருக்கோம். எல்லாமும் நேற்று பார்த்துட்டோம். சரியா? அடுத்து என்னது? சார் பாரதியார் பார்த்துட்டோம் சார். பாரதியாரும் பார்த்துட்டோம். அப்படியே போகும்போது உதயசூரியன் பார்த்துட்டோமா? இல்ல சார். இல்ல இல்ல. மானிட சக்தி பார்த்துட்டோமா? இல்ல சார். இல்ல. அப்ப ரெண்டும் நான் பார்த்திருக்கிறேன். மானிட சார் சக்தி வீசாதீர் பார்த்துட்டோம் சார். வீசாதே சிறுகுறிப்புல பார்த்தோம். இதுல இந்த கேள்வியில இதுல மானிட சக்தி பார்க்கறது. மானிட சக்தி கொஞ்சம் முக்கியமான பகுதி, அதை பார்க்கணும். சரியா? ஓகே, அப்ப அதன் அடிப்படையில் பிள்ளைகள் 8 மணி. இப்போ ஒரு 10 நிமிஷம் மிச்சம் எடுப்போம். சரியா? 8:10க்கு வாங்க. 8:10 8:11க்கு வந்தீங்கன்னா சரி, ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? சின்ன ஒரு பிரேக் எடுப்போமா? அடுத்து ஓகே சார். இது முடியும் 9 மணிக்கு கிளாஸ் முடியும். அடுத்து 9 மணிலேருந்து 10 மணிக்கு என்ன இருக்கு? இலக்கணம் அறிமுகம் இதுவும் இருக்கு. அதனால கொஞ்சம் நம்மளை ரீப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ சின்ன ஓய்வு எடுத்தால் தான் ஈஸியாக இருக்கும். சரியா? அதனால சின்ன ஒரு பிரேக் ஒன்று எடுத்துட்டு நம்ம அடுத்து ஸ்டார்ட் பண்ணி 9 மணிக்கு முடிப்போம். அதுக்கு பிறகு ஒரு 8:50 மணி முடிப்போம். அடுத்து 9 மணிலேருந்து அங்கிட்டு இலக்கண பகுதி போகும். சரியா? ஓகே சார். ஓகே, சின்ன பிரேக் எடுத்துக்காம படிப்போம். ஓகே. ஓகே, மாணவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். குகப்பாடெல்லாம் பார்த்தது போல நம்ம அடுத்ததாக கவிதையை பார்க்க இருக்கோம். மானிட சக்திங்கிற கவிதையை நம்ம பார்க்க போறோம். சரியா? இந்த மானிட சக்திங்கிற கவிதை யாருடையது? பாரதிதாசன் கவி. பாரதிதாசன் கவிதையாக காணப்படுது. ஏன்னா பாரதிதாசன் மிக முக்கியமான ஒரு ஆளுமையாக காணப்படுறார். பாரதிக்கு பின்வந்த ஒரு ஆளுமையாக இருந்தாலும் கூட பாரதியிலிருந்து பல்வேறுபட்ட வகையில் மாற்றம் கொண்டவராக, பாரதியின் பாடுபொருளிலிருந்து பாரதியின் பாடுபொருள் மற்றும் பாரதியின் சிந்தனையிலிருந்து மாறுபட்டவராக காணப்படுறார். ஆனால் பாரதி அடியொட்டி வந்தவராக காணப்படுற நிலையில கொஞ்சம் மாற்றம். அது முக்கியமாக இவர் ஒரு நாத்திக கொள்கையை பின்பற்றக்கூடியவராகவும் பகுத்தறிவை, சரியா, பகுத்தறிவை தான் முதன்மைப்படுத்தக்கூடியவர், அறிவை முதன்மைப்படுத்தக்கூடியவராக, பகுத்தறிவை, சுயமரியாதை போன்ற விடயங்களை முதன்மைப்படுத்தக்கூடியவராக காணப்பட்டார். இவர் சாதாரண ஒரு கவிஞர் மட்டுமல்ல, இவர் ஒரு அரசியல்வாதியாகவும் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற அரசியல் கட்சியின் ஒரு பிரதான உறுப்பினராகவும் காணப்படுறார். சரி, அந்த அடிப்படையில் இங்கு கடவுளுக்கு சவால் விடக்கூடியவும், கடவுள் தெய்வ பக்திக்கு சவால் விடக்கூடிய ஒரு நிலையிலும் அவர் இருந்திருக்கிறார். எனவே இந்த கவிதை எதை சொல்லுது அப்படின்னு கேட்டால், மானிட சக்திங்கிற கவிதை இந்த உலகத்தில் மனிதனை விடுத்து ஏனைய சக்தி இங்கு இல்லை. சரியா? மனிதன் தான் இங்கே என்னது பிரதான சக்தி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லப்படுது. எனவே மனிதனை விஞ்சிய சக்தி இங்கு எந்த சக்தியும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர கவிதை தான் இது. எவ்வளோ முடியுமோ ஷோர்ட்டாக நான் சொல்கிறேன். உங்களுக்கான ரெக்கார்டிங் நான் போட்டுறேன். கவிதை ரெக்கார்டிங் இருக்குது, அதை நான் பிறகு உங்களுக்கு அனுப்பிடுறேன். அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கொள்ளுங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம ஷோர்ட்டாக படிச்சுட்டு விளங்கிக்கொள்ளும். அதுக்கு பிறகு அதை கொஞ்சம் பார்த்து தெளிவாகிக்கொள்ளும். சரியா? ஓகே. மானிட தன்மையை கொண்டு பலர் வையத்தை ஆள்வது நாம் கண்டதுண்டு. மானிட தன்மையை நம்பி அதன் வன்மையினால் புவி வாழ்வுகோள் தம்பி. மானிடம் என்றொரு வாழும் அதை வசத்தில் அடைந்திட்ட உன்னிருத்தோளும் வாழ்ந்தும் வசப்பட வைக்கும் இதில் வைத்திரும் நம்பிக்கை வாழ்வை பெருக்கும். சரியா? ஓகே, கொஞ்சம் ஒரு நிமிஷம் வருங்க.